தேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழவணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். தூக்குசீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்தோம். எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார் மொழி அவனுடைய நமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் அன்னபூரணி தாயாருடன் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனம் மொழி மைகளாலே வணங்கி உரையாசிரியர் சிவகணியவுடைய திருவடிகளை நிலை நினைந்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சுனை செல்வர்களே, எம்பெருமான் நாவுக்கரசு பெருமான் திருமறைக்காட்டில் இருந்து அங்கு ஞானசம்பந்த பெருமானோடு இருந்து கதவம் திறப்பித்தும் அடைப்பித்தும் அந்த அற்புதமான செயல்களை எல்லாம் செய்து கொண்டு இரண்டு பெருமக்கள் அங்கிருந்து ஞானசம்பந்த பெருமான் அங்கிருந்து மதுரையம்பதி செல்கிறார். மங்கையர்க்கரசியாருடைய அழைப்பை ஏற்று அங்கு சமணத்தை நிராகரித்து சைவத்தை நிலைநாட்டும் பொருட்டாக மதுரையம்பதி போகிறார். அதற்கு பிறகு நாவுக்கரசு பெருமான் அங்கு கொஞ்ச நாள் தங்கியிருந்து உழவார பணிகளெல்லாம் செய்து மீண்டும் சோழ நாட்டுக்குள்ளே வர்றார். அப்படி வருகின்ற பொழுது அவர் வந்த பதிதான் மீண்டும் வந்து திருமறைக்காட்டில் இருந்து இப்போ திரு நாகைக்காரவனம் வழியாக வர்றார். திரு நாகைக்காரவனம் வந்து மீண்டும் வந்து அவர் திருவேலிமலையே வரப்போகிறார். திருவேலிமலை மீண்டும் வரப்போகிறார். திருவேலிமலை நினைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நாகைக்காரவனம் வழியாக தான் வர்றார். நாகைக்காரவனத்தில் வந்து பதிகம் பாடுறார், 2 பதிகம் பாடுறார். அதில் நேரிசை என்று சொல்லக்கூடிய 4ஆம் திருமுறையில் வரக்கூடிய ஒரு பதிகம், அருமையான ஒரு திருப்பதிகம். சென்ற வாரம் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. இந்த பதிகத்தினுடைய குறிப்போ 2 பாடல் மட்டும் நாம் சிந்திச்சுக்கலாம். இந்த நாகைக்காரவன பதிகத்தினுடைய குறிப்பு, கடல் நாகைக்காரவனத்து இறைவரை நினைந்தால் உயலாம் அப்படிங்கிறார். இன்னொன்று, அந்த திருவானைக்கா தேவாரத்தில் ஒரு பாடல் வரும் 6ஆம் திருமுறையில், எத்தாயர் எத்தந்த எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவல் நல்லார் செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை சிறுவரகால் தீ மூட்டி செல்லார் நிற்பர் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் அந்த பதிகத்தில் சொல்வார். அப்படின்னா கடைசியாக நமக்கு வந்து இந்த உடம்பை விட்டு உயிர் செல்லுகின்ற பொழுது உடம்புக்கு துணையாக அந்த காட்டு வரைக்கும் வருவாங்க, எரிச்சிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா அடக்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த உயிருக்கு கடைசி வரைக்கும் துணையாக வரக்கூடியது ஆனைக்கா பெருமான் தான் அப்படின்னு சொல்லி அந்த பதிகத்தில். அதே மாதிரி தான் உற்றார் யார் உடரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தநல்லால் நமக்கு உற்றார் யார் உடரோ என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் அதுலேயும் பாடுறார், அங்கமாலையிலையும் பாடுறார். இதுலேயும் அதே மாதிரி பாடுறார் பாருங்க. நாகைக்காரவனத்து பதிகத்தில், மனைவிதாய் தந்தை மக்கள் மற்றுள்ள சுற்றம் என்னும் வினையுலே விழுந்த முந்தி வேதனைக்கு இடமாகாதே சுனையுமா கடல் சூழ்நாகை மண்ணுகார் ஓனத்தானை நினையுமா வல்லீராகில் உயலாம் நெஞ்சு நீரே. அது நம்ம எப்படி இருக்கிறோன்னா, மனைவி, தாய், தந்தை, மக்கள் மற்றும் உள்ள சுற்றம், இதில் தான் நம்ம அப்படியே புலன்று கொண்டே இருக்கிறோம் இல்லைங்களா. ஒவ்வொரு பிறவிகள் தோறும் இதுதான் நமக்கு சொந்தம். மனைவி, இந்த பிறப்பில் இந்த மனைவி, இன்னொரு பிறப்பில் வேறு யாராச்சும் மனைவியாக வருவாங்க. நம்ம இதை விட எப்படி வேணாலும் இருக்கலாம். இதே எப்படி இருக்குன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லணுங்கிறது இல்லை இல்லைங்களா. நல்லாவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால் மனைவி, தாய், தந்தை, சுற்றம், பிள்ளைகள், இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையே இது வரைக்கும் அப்படி தான் வந்துட்டு இருக்குது இல்லைங்களா. அப்படி தான் புலன்று கொண்டு இருக்கிறோம். வினையுலே விழுந்த முந்தி வேதனை கிடமாகாது. எல்லாம் ஏன் இதெல்லாம் நமக்கு வருது அப்படின்னா, அதெல்லாம் வினையின் காரணமாக நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகள் இல்லைங்களா. வினையினால் கொடுக்கப்பட்டது. நம்ம செய்த தவத்தினால் கிடைக்கக்கூடியது தான் அடியார் உறவு, பெருமானுடைய ஒரு நினைவு. இதெல்லாம் வந்து தவத்தால் கிடைக்கக்கூடியது. இதெல்லாம் வினையினால் கிடைக்கக்கூடியது. இந்த உடம்பினுடைய சுற்றங்கள் எல்லாம் வினையால் கிடைக்கக்கூடியது. அப்படி இதெல்லாம் கிடைச்சு இப்படியே இருந்துட்டு இருக்கிறோம். கடல் நாகைக்காரவன பெருமானுடைய திருவடியை வணங்கணும்னா இதெல்லாம் இல்லாமல் நமக்கு உய்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் சொல்கிறார், மனைவிதாய் தந்தை மக்கள் மற்றுள்ள சுற்றம் என்னும் வினையுலே விழுந்த முக்தி வேதனைக்கு இடமாகாதே சுனையுமா கடல் சூழ் நாகை மண்ணுகார் ஓணத்தானை நினையுமா வல்லீராகில் உயலாம் நெஞ்சு நீரே. நமக்கு உய்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி 9வது பாட்டில் சொல்கிறார் பாருங்க, தெற்றினர் புறங்கள் மூன்றும் தீயினில் விழவோர் அம்பால்
செற்றவன் சிலையர் வஞ்சர் சிந்தையுள் சேர்விலாதார் கற்றவர் பயிலும் நாகை காரோணம் கருதி ஏத்த பெற்றவர் பிறந்தார் மற்றும் பிறந்தவர் பிறந்திலாரே. யாரெல்லாம் கடல் நாகை காரோணத்தை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலே பிறந்தவர்கள், மற்றெல்லாம் பிறக்காதவர்கள். அதாவது பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு சொல்கிற மாதிரி இந்த பதிகம் அமைய பெற்றிருக்கு. யாரெல்லாம் பிறந்தவர்கள் அப்படின்னா, இப்போ நமக்கு அதாவது இந்த பிறப்பினுடைய நமக்கு பெரிய புராணத்தில் 2வது பாட்டு இருக்குது இல்லைங்களா, ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்புழித்தில்லையும் மானடம் செய் வரதர் போற்றால் போல. இந்த உடம்பினுடைய பயன் எப்போ நம்ம அடையிறோம் அப்படின்னா, கூத்த பெருமானை போய் வழிபாடு செய்கின்ற பொழுது தான் அடையிறோம். அது வரைக்கும் நமக்கு இல்லை. அதான் சொல்கிறார். அது மாதிரி இந்த இடத்துல கற்றவர் பயிலும் நாகை காரோணம் கருதி ஏத்த பெற்றவர் பிறந்தார். நாகை காரோணம் பெருமானை வழிபாடு செய்தவர்கள் பிறந்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் பிறந்திலாதாரே என்று சொல்லி, பிறந்தாலும் அவங்க பிறவானவர்களே. அதாவது பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த பதிகத்தில் சொல்கிறார். அப்போ காரோண பெருமானை சென்று ஒரு முறையாவது நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறார். அதே மாதிரி நாவுக்கரசு பெருமான் இன்னொரு பதிகத்தில் சொல்கிறார் பாருங்க, மாட்டை தேடி மகிழ்ந்து நீர் நும்புள்ளே நாட்டு பொய்யெல்லாம் பேசிடும் நானிலீர் கூட்டை விட்டு உயிர் போகும் முன்னமே காட்டுப்பள்ளியுளான் கடல் சேர்மனே அப்படின்னு திருக்காட்டுப்பள்ளி தேவாரத்தில் சொல்கிறார். அப்படின்னா அதாவது நம்ம அந்த மாடுன்னா செல்வங்க, செல்வத்தை தேடுவதற்காக எத்தனையோ பொய் புரட்டு நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா. அது சொல்கிற மாட்டை தேடி அதுக்கு என்ன நமக்குள்ளேயே நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிறோம். நான் இவ்வளோ பெரிய சொத்து சேர்த்துட்டேன், எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே. ஆனால் நானிலீர் அப்படிங்கிறார், வெக்கமா இல்லையா அப்படிங்கிறார். அப்படின்னா சாமியை நினைக்காம அந்த செல்வத்தை மட்டும் நினைந்து தேடி அதனால் ஒரு இன்பம் அடையக்கூடிய நம்மளை பார்த்து சொல்கிறார் நானிலீர் அப்படிங்கிறார். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டை விட்டு உயிர் போகும் முன்னமே காட்டுப்பள்ளியுளான் கலர் சேர்மினே அப்படின்னா, இந்த உடம்பை விட்டு உயிர் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமா, திருக்காட்டுப்பள்ளி பெருமானுடைய திருவடியை சென்று ஒரு முறையாவது நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறார். அதாவது இந்த உடம்பு எடுத்ததனுடைய பயன் அதுதாங்க. இந்த உடம்பு எடுத்ததனுடைய பயன் என்னென்னா, பெருமானை வணங்குவது. மானுட பிறவி தாமும் வகுத்தது மானவாக்காயம் ஆனிடத்து ஐந்தாடும் அரண்மனைக்காக வென்று சிவஞான சித்தியார் சொல்லுது. நம்ம இந்த உடம்பு எதுக்கு சாமி நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு நல்லா சுற்றிட்டு இருக்கிறதுக்கு அப்படியெல்லாம் இல்லை, பெருமானுக்கு தொண்டு செய்கிறது. அதுதான் நமக்கு எப்படி சொல்கிறது, நமக்கு லாபத்தில் வரக்கூடியது, மற்றதெல்லாம் கீழே போகக்கூடியது தான். நமக்கு புண்ணியத்தில் வரக்கூடியது அதுதாங்க. அப்போ சிவஞான சித்தியாரை அப்படி தான் சொல்கிறேன். மானுட பிறவி தாமம் வகுத்தது மனம் வாக்கு காயம், அப்படி 3லையும் பணி செய்யணுமா பெருமானுக்கு. மனிதனாலே பெருமானை நினைப்பது, வாக்கினாலே பெருமானுடைய புகழ்களை பாடுவது. இப்போ பாடுறோம்லையே பதிகத்துக்கு மேலே என்ன இருக்குது, அவனுடைய பெருமைகளை பாடுவதை விட வேறு என்ன இருக்குது நம்ம சொல்லுங்க. அதுதான் இருக்கிறதே உயர்ந்த ஒரு நிலை. பெருமான் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கார், இந்த உடம்பை கொடுத்துருக்கார் இல்லைங்களா, தனு கரண புவன போகங்களை கொடுத்துருக்கார். இல்லைன்னா நம்ம வினை செய்ய முடியுமா? எத்தனை ஆன்மாக்கள் பிறப்புக்கே வராமல் இருக்கு. அப்படி பிறப்புக்கு வந்த ஆன்மாக்கள் இங்கே பெருமானை வழிபாடு செய்ய முடியாது இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது நமக்கு பெருமான் பிறப்பை கொடுத்து, இந்த உலகத்தை கொடுத்து, முதல்ல இந்த உடம்பை கொடுத்து, அப்புறம் இந்த உடம்பு அனுபவிக்கக்கூடிய உலகப் பொருள்களை எல்லாம் கொடுத்து இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறான்னா எவ்வளோ பெரிய கருணையாளன் அவன். அதனால் அவனுடைய பெருமைகளை நாம் பாடணும், அவனுடைய பெருமைகளை நாம் பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் அப்பர் சாமிகள் அளப்பிழ கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருளுமாறே அப்படின்னு எல்லா தொண்டலையும் கடைசியாக சொன்னது அதுதானுங்க. விளக்கினால் பெற்ற இன்பம் எழுக்கினால் பதிற்றியாகும், துளைக்கினன் மனதொடுத்தால் தூயவின் நேரலாகும், விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகும். ஒவ்வொன்றுக்கு ஒரு பலன் சொல்லிட்டு வர. அளப்பிழ கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருளுமாறேட்ட. அதுக்கு எவ்வளவுதான் கொடுப்பார்னு சொல்ல முடியாது, எவ்வளோ வேணாலும் கொடுப்பார். அடிகள் தான் அருளுமாறு அப்படின்ட்டு. அதனால் இறைவனுடைய பெருமைகளை பாடுவது, அதே மாதிரி அடியாருடைய பெருமைகளை பாடுவது 7ஆம் திருமுறையில் இருக்குது இல்லைங்களா, திருத்தொண்ட தொகை. எப்பொழுதும் நாம் இறைவன் பெருமையை பாடுவதற்கு முன்பாக அந்த திருத்தொண்ட தொகையை பாடித்தான் பாடணுங்க. அதே மாதிரி நம்ம ஐயா சொல்லுவாங்க, திருச்சிராப்பள்ளி ஐயா, அரியானை அந்தனதம் சிந்தையானை என்று சொல்லக்கூடிய பெரிய திருத்தாண்டகம் எல்லா கோயிலையும் பாடணுங்க. நம்ம அந்தந்த தளத்தில் அந்தந்த பாடல் பெற்றதை அந்த பாடலை பாடலாம். பொதுவாக இந்த திருத்தொண்ட தொகையும் பெரிய திருத்தொண்ட தொகை எல்லா கோயிலையும் பாடணும். அப்படி தான் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம அடியாருடைய பெருமை, இறைவனுடைய பெருமை பாடுறது தான் ரொம்ப சிறப்பு. அதான்
கற்றவர் பயிலும் நாகை காரணம். அப்படி கற்றவர் அப்படின்னா பெருமானுடைய திருவடியை அறிந்தவர்கள், பெருமானுடைய திருவருளை கற்றவர்கள் அப்படின்னு தான் பொருள் நமக்கு. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கதையிலா கருணைமா கடலை கற்றவர் வல்லம், கற்றவர் கண்டு கண்டு வல்லம், திருவள்ளம் பதிகத்திலையும் கற்றவர் அப்படின்னு சொல்லி வரும். இப்படியெல்லாம் இறைவர் அழியும் உடல் பெற்ற அடியாராகிய நாம் அழியாமை பெற்று உய்ந்தோம். இது என்ன அற்புதம்! இறைவரது தன்மையை நகைச்சுவை பட எடுத்து கூறியது என்று சொல்லி, இறைவரது ஒரு விரல் நுனிக்கு ஆற்ற மாட்டாது அழியா வரம் பெற்ற ராவணன் அழிந்தனன். அதாவது அழியா வரம் பெற்ற ராவண பெருமான் முழுசுமெல்லாம் அழுத்தலை, அது ஒரே ஒரு விரல் நுனியில் தான் அழுத்தினார். அதையே 10 தலை ராவணனால் தாங்க முடியல. உடல் வலிமையில் ரொம்ப உயர்ந்த நிலையை பெற்றவன் ராவணன், ரொம்ப பலசாலி. ஆனால் அப்படிப்பட்ட பலசாலியாலேயே ஒரு விரல் நுனியில் அழுத்தினதையே தாங்க முடியும். அவ்வளோ பெரிய பெருமானுடைய ஆற்றல். அவர் தேவிமார் இருவருடன் திருமேனி முழுமையும் திருவடியும் மனத்தினுள் தாங்கியதனால் அழியும் உடல் பெற்ற அடியாராகிய நாம் அழியாமை பெற்று உய்ந்தோம். இது என்ன அற்புதம் என்று சொல்லி இறைவருடைய அந்த பெருமைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு திருவிருத்தத்திலையும் சொல்கிறாரு. இதில் 5 எழுத்தை சொல்கிறார் இந்த பதிகத்தில். வடிவுடை மாமலை மங்கை பங்கா கங்கைவார் சடையாய் கடிகமல் சோலை சுலபு கடன் நாகை காரோனனே பிடிமத வாரணம் வேணும் துரக நிற்க பெரிய விடிகுரல் வெள்ளரு தேருமிது எண்ணெய் கோலம் இறைவே என்று சொல்லி அந்த பாட்டில் 3வது பாட்டில் சொல்கிறார் பாருங்க. தூமென் மலர்கனை கொத்து தீ வேள்வி தொழில்படுத்த காமன் பொடிபட காய்ந்த கடல் நாகை காரோனா நின் நாமம் பரவி நமச்சிவாய என்னும் மஞ்செழுத்தும் சாமன் உரைக்க தருதி கண்டாயங்கள் சங்கரனே. கடல் நாகை காரணத்தில் எழுந்திருக்கக்கூடிய பெருமானே, தான் இறக்கும் காலத்தில் உன்னுடைய திருநாமங்களை சொல்லி உமது மகாமந்திரமாகிய சீபஞ்சாக்கரத்தை உரைக்கும் வரத்தை கொடுப்பீராக, என் வழிய வழி ஆளாக்கும் வண்ணம் அருளுவீராக. பாருங்க, உயிர் விரிகின்ற பொழுது அந்த 5 எழுத்து சொல்லிட்டு பிரியணும். அதுக்கு புண்ணியம் செஞ்சுருக்கோம், இல்லைன்னா கிடைக்காது. அந்த திருவஞ்சனத்தை சொல்லிட்டு உயிர் போகுது அப்படின்னா ரொம்ப பக்குவப்பட்ட ஆன்மா தான். என்னங்க எனக்கு இப்போ தான் பேசிகிட்டு இருந்தீங்களா? இதே ஒரு நகைச்சுவையாக ஒன்று சொல்லுவாங்க. இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாங்க. இப்போ நகைச்சுவையாக யார் சொன்னாங்கன்னா, செனிப்பையா சொல்லுவார். ஒருத்தன் ரொம்ப முடியாமல் படுத்து கிடந்தானா, அவன் எந்த ஒரு புண்ணியமும் செஞ்சதில்லை, கோயிலுக்கு போனதில்லை, அடியார்களுக்கெல்லாம் எதுவும் செஞ்சதில்லை, ரொம்ப செஞ்சதெல்லாம் பூரா பாவம்தான். அவங்கள்ட்ட சொன்னாங்களா எல்லோரும், ஏண்டா நீ இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை, உயிர் போக போகுது, அந்த 5 எழுத்தையாவது சொல்கிறா, நமச்சிவாயத்தையாவது சொல்கிறா அப்படின்னு சொன்னாங்களாம். அவன் சொன்னானா, சொல்லக்கூடாது, நம்ம அந்த கருமாந்தம் இருந்தானே வாயில் வரமாட்டேங்கிறான், நம்ம அப்படியே உயிர் போயிடுச்சான். அந்த நேரத்தில் கூட சொல்லக்கூடிய புண்ணியம் அவனுக்கு இல்லை. அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த 5 எழுத்து தானே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை. அப்போ கூட அவன் எப்படி சொல்லியிருக்கிறான் பாரு. அதான் அது சொல்கிறதுக்கு புண்ணியம் வேறு. அந்த உயிர் போகின்ற பொழுது 5 எழுத்து சொல்கிறது அப்படிங்கிறது பக்குவ ஆன்மாக்களால் தான் முடியும். எல்லாத்தாலும் ஐயோ ஐயோ ஐயோன்ட்டு போகிற எத்தனை உயிர், சிவசிவா சிவசிவான்ட்டு போகிற உயிர் அந்தளவு பக்குவம் இருந்தால் தான் போகும், இல்லைன்னா முடியாது. அதான் புராணத்தில் நாம் பார்க்கணும். அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறு காதலாருக்கும் விரவிய செய்தியாலை விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பீர் என்று புறவலர் மன்றிலாடும் பூங்கலல் சிந்தை செய்தார் அப்படின்னு. அதெல்லாம் நாயன்மார்கள்ட்ட தான் நம்ம பார்க்க முடியும். உயிர் போகிற பொழுது பெரிய ராஜா எத்தனை கமிட்மெண்ட் இருக்கும், நமக்கு எத்தனை கமிட்மெண்ட். ஐயோ நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட் இவ்வளோதான் இல்லை, நமக்கே எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கிற போது ராஜாவுக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கும். மெய்ப்பொருள் நாயனா இருக்கு, அவர் என்ன ஒன்றும் அதெல்லாம் தூக்கி அப்படி அந்த பக்கம் வச்சுட்டார். எல்லாம் நிற்கிறாங்க, ராஜா சுத்திய மந்திரிகள் நிற்கிறாங்க, அம்மா நிற்கிறாங்க, எல்லாரும் நிற்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் எல்லாம் ஒன்று என்ன சொன்னார்னா, அது சொல்கிறார், அரசியல் ஆயத்தாக இருக்கும் மந்திரிகள் எல்லாம், அழிவுறு காதலாக இருக்கும், யாரும் சொந்த பந்தங்கள் மனைவி எல்லாரும், பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளும் கூட இருந்திருப்பாங்க. ஒன்று தான் சொல்லியிருக்கிறார், அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறு காதலார்க்கும் விரவிய செய்தியாலை விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து வைப்பீர் அப்படின்னு. புறவலர் மன்றிலாடும் பூங்கலில் சிந்தை சார். இது உயிர் போகிற பொழுது வருமானா அந்த மாதிரி பக்குவப்பட்டவங்களுக்கு தான் வரும், இல்லைங்களா? அப்படியெல்லாம் கூட நம்ம வேண்டாம், சிவசிவா அப்படின்ட்டு போனால் கூட போதுங்களே. அவர் கொள்கையவே அங்கே சொல்லிட்டு போயிருக்கார், இல்லைங்களா? சேதி நாட்டில் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் அப்படின்னார். அந்த நேரத்தில் தொழுது வெல்லுவது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம். எவ்வளோ பக்குவம் வேணும், அதெல்லாம் முடியுமா அப்படின்னா நாயன்மார்னால தான் முடியும்.
நம்ம அதை நினச்சி கொஞ்சம் அப்படியே மகிழ்ச்சி அடைஞ்சிக்க வேண்டியது தான், அவங்களுடைய திருவடியை வணங்கிக்க வேண்டியது தான் நம்ம. ஆமாம், ஏனாதி நாயனார் எல்லாரும் பன்னின்ற தொண்டர் திருவுள்ளம் யார் அறிவார் முன்னின்ற பாதகனும் தன்கருத்தே முற்றுவித்தான் அப்படின்னு இல்லைங்களா. கண்ட பொழுதே கெட்டேன் முன்பு இவர் மீது காணாத திருநீற்றின் பொலிவு மேற்கண்டேன் வேறு இனியன் அண்டர்பிரான் சீரடியார் ஆயினார் அவர் கொள்கை குறிவழி நிற்பேன் அப்படின்னு. அவர் கொள்கை என்ன? இவரை கொல்லுவது தான் அவருடைய கொள்கை. ஆனால் அதுக்கு இவரே துணை நிற்பேங்கிறார். அதான் யாராலையும் முடியாது. இந்த ரெண்டு செயல் வந்து யாராலையும் முடியாதுங்க. ஏனாதி நாயனாராலையும் அவர் மாதிரி நம்மளால் இருக்க முடியாது. அதே மாதிரி மெய்ப்பொருள் நாயனார் மாதிரி இருக்க முடியாது. புகழ் சோழரை மாதிரி இருக்க முடியாது இல்லைங்களா. தன்னுடைய உடைவாளை உருவி கொடுக்கறது அப்படின்னா என்ன சாதாரணமான வேலையா? ஆமாம், அதுவும் வந்து மங்களம் அழுவாள் கொள்கை வழக்கும் ஒன்று. அதனால் இந்த என்னுடைய வாளால் கொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் எவ்வளவு பெரிய வேலை. அந்த மாதிரியெல்லாம் நம்ம முடியாது. இருந்தாலும் கூட கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். ஆமாம், ரியாலிட்டி அப்படியெல்லாம் நம்ம ஒரு அன்பாவது செய்யலாம் இல்லையா. பார்த்துட்டு முறைச்சிட்டு போகிறது ஒதுங்கிட்டு போகிறதெல்லாம் இல்லாமல் ஒரு வணக்கம் போட்டுட்டு போகிறது தப்பு இல்லை. எத்தனை அடியார்கள் இருந்தாங்க பார்த்தா, ஏன்னா யாருன்னே தெரில எங்களுக்கு. ஐயா ஐயா ஐயான்னு வந்து வணங்குறாங்க. நாங்கள் யூடியூப்பில் பார்த்தாங்க, நீங்கள் பெரியவரான சொல்லுவீங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளும் வணங்கிட்டு போய் யாருன்னு தெரியாது. நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. நல்லா இருக்கிறீங்களாங்க ஐயா, எல்லாம் பணியெல்லாம் நடந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அப்போ அந்த மாதிரி அடியார்கள்கிட்ட நம்ம அன்பாக இருக்கணுங்க. அதான், நீ நாமம் பரவி நமச்சிவாய என்னும் அஞ்செழுத்தும் சாமன்றுரைக்க சாகர பொழுது அந்த சொல் வரணும். உயிர் பிரிகின்ற பொழுது அந்த சீபஞ்சாக்கரம் வரணுமா. சாமன்றுரைக்க தருதி கண்டாயங்கள் சங்கரனே. சங்கரன்னா சுகத்தை செய்வோன்னு அர்த்தங்க. பெருமானுக்கு சங்கரன் ஒரு பெயர் உண்டு. சாமி நல்லது மட்டும்தான் செய்வான். நலமிலன் நன்னாருக்கு நன்னினாருக்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன். திருவற்பயனில் நம்ம திருவற்பயனில் 13 நிலையில் சொல்றார். நலமிலன் நன்னாருக்கு நன்னினாருக்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன். சலமிலன்னா எந்த ஒரு குற்றம் இல்லாதவர் அப்படின்னா, அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா கோட்டம் இல்லாதவர் அப்படின்னு போகிறோம். எல்லா உயிர்களையும் ஒன்று போலவே கருதக்கூடியது பெருமானுடைய பெருங்கருணைங்க. எல்லா உயிர்களையும் ஒன்று போலவே அப்படின்னா வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுக்கு என்ன கொடுப்பார்? முக்தி கொடுப்பார். வழிபாடு செய்யாத உலகத்தார்களுக்கு பிறப்பை கொடுப்பார். பிறப்பில் அடுத்த பிறப்பில் அவங்க பெருமான் திருவடியை வணங்கி வந்துக்க வேண்டியது தான். அதனால் வந்து 2 பேர்த்துக்கும் அருள் செய்வார். அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு செய்வார். அடியார்களுக்கு சிறப்பு வகையாக செய்வார், அவங்களுக்கு பொது வகையாக செய்வார். அவ்வளோ. இப்படி கடல் சூழ் நாகை காரணத்தில் எழுந்தல் இறைவரே, நான் இறக்கும் காலத்தில் உம்முடைய திருநாமங்களை சொல்லி உமது மகாமந்திரமாக சீவஞ்சாக்கரத்தை உரைக்கும் வரத்தை கொடுப்பீராக என்று சொல்லி இப்படியெல்லாம் அந்த நேரத்தில் பெருமான் திருவடியை நினைந்து கொண்டு உயிர் பிரிவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அடுத்த திருப்பதி 192வது பாட்டுங்களா? வீழி விழலை. அதானே வீழிமிழலை. வீழிமிழலை தனை பணிந்து வேத முதல்வர் தாம் இருப்ப ஆலி வளவம் ஏந்திய அறியாலாகா சத்தி நின்று இழந்த வாழி மலர்ந்த கோயில் தனின் மண்ணும் பொருளை போற்று செய்து தாளும் நாளில் பிறவதையும் பணியும் காதல் தலை நிற்பார் வீழிமிழலை தனை பணிந்தனர். திருவேலிமலை பணிந்து கொண்டு வேத முதல்வர் தாம் இருப்ப அப்படின்னா அவ்வாறு திருவேலிமலையை வந்தடைந்த நாயனார் அத்தலத்தை புறத்தை பணிந்து பெருமான வெளியிலிருந்தே வணங்கி கொள்கிறார். வேத முதல்வராகிய சிவபெருமான் வீற்றிருந்து அருள்வதற்காக சக்கரப்படையை வலக்கையால் ஏந்திய திருமாலினால் சக்கரம் வாங்கிறதுக்கு தான் நாங்கள் பெருமாளை வழிபாடு செய்கிறார். திருமால் வழிபாடு செய்தது சக்கரப்படை வாங்குவதற்காகத்தான். இப்போ சக்கரப்படை அவர் வச்சிருக்கிறார். யார்? திருமால். அப்படி சக்கரப்படையை வலக்கையில் ஏந்திய திருமாலினால் விண்ணுலகத்தினின்றும் கீழே இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்பட்ட நிலை பெற விளங்கிய திருக்கோயிலுங்கள். விண்ணிலை விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. மேலிருந்து கொண்டு வந்த கோயில், திருமால் கொண்டு வந்த கோயில். பொருந்திய பெருமானை துதித்து தாம் அந்த விரும்பி இருக்கும் காலத்தில் பிற தலங்களையும் பணிய வேண்டுமென் ஆசையின் மிகுந்தவராகி அப்படி இருக்கின்ற பொழுது பல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்யணும்னு அவருக்கு ஒரு ஆசை. இப்போ எங்கே இருக்கிறார் அப்படின்னா வீழிமலையில் இருக்கிறார். திருவேலிமலையில் பணிந்து அங்கே
பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். இழிந்த அப்படின்னா இறைச்சிய தந்தவம் பெரிய சலந்தரனுடன் தணிந்த சக்கரம் என கருதல் என்று அறி வழிபட்டு இழிச்சி விமானத்து இறைவன் அப்படின்னு சொல்லுகிறார். திருமால் வழிபாடு செய்து அந்த சக்கரப்புடைக்காகத்தான் பெருமாள் திருமால் அங்கே வழிபாடு செய்த 1000 மலர்களில் ஒரு மலர் குறைய தன்னுடைய கண்ணையே பெயர்த்து அந்த கமல கண்ணன் அப்படிங்கிற பெயர் அப்போ தான் அவருக்கு வருது. அவருடைய கண் எப்படிப்பட்ட கண்ணு? திருமாலுடைய கண் கமலம், தாமரை போன்ற கண். 1000 மலர்களால் வழிபாடு செய்யக்கூடிய திருமால் ஒரு மலர் குறைய தாமரை போன்ற தன்னுடைய கண்ணை பெயர்த்து அப்பயதாக நமக்கு புராணங்கள் எல்லாம் சொல்லுது. அது காமிய பூஜை தான், இல்லைன்னு சொல்லலை. காமிய பூஜை ஒரு பொருள் வேண்டி செய்யக்கூடிய பூஜையாக இருந்தாலும் கூட செய்தார் இல்லையா, அது நம்மளால் கண்ணை பெயர்த்து நம்மளால் அப்போ முடியுமா என்ன? அப்படியெல்லாம் முடியாது இல்லை. அவருக்கு முன்னாடி செஞ்சவர் கண்ணப்ப நாயனார், அவருக்கு பண்ணுறது நிற்காமிய பூஜை. அது எல்லாத்தோட உயர்ந்த பூஜை, அதுக்கு ஒரு நிகர் சொல்லவே முடியாது. கண்ணப்ப நாயனார் செய்த பூஜை இதை ஒப்பீடு செய்ய முடியாது. ஆனாலும் கூட செய்திருக்கிறார், அவ்வளோதான். கண்ணை பெயர்த்து ஒரு மலர் குறைய கண்ணை பெயர்த்து அப்பிருக்கிறார். அவரும் ஒரு அடியார் அப்படிங்கிற இதில் தான் வழிபாடு செய்திருக்கிறார். அப்படிதான் நமக்கு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. வேலி மிளலை தனை பணிந்தோம் அப்படின்னார். இழிந்த அப்படின்னா மேலிருந்து கொண்டு வந்த இழிச்சிய கீழே கொண்டு வரப்பட்ட என்று சொல்றார். மேலிருந்து கீழே கொண்டு வரப்பட்ட விமானம் என்று சொல்லி அப்படி பெருமானை வழிபாடு செய்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நாள்களில் மற்ற கோயில் எல்லாம் நினைந்து பெருமான் மற்ற கோயிலுக்கெல்லாம் போகணும்னு சொல்லி பெருமானை நினைக்கிறார். கோவில் பொழியும் புனல் பொன்னை கரை போய் பணிவார் பொற்பமைந்த ஆவுக்கு அருளும் ஆவடு தந்துரையார் பாதம் அணைந்து இறைஞ்சி நாவுக்கரசர் ஞான போனகருக்கு செம்பொன் 1000ம் பாவு கழித்த திறம் போற்றி போந்து விரவும் பணிகின்றார். அதாவது இப்போ திருவாவடுதுறை வர்றார். அங்கிருந்து கொண்டு திருவாவடுதுறை பெருமானை வழிபாடு செய்வதற்கு வர்றாருங்க. உலகில் விளங்கும் நீரையுடைய காவிரியின் கரை வழியே போய் தலங்களை பணிந்து செல்வார். அரகமைந்த பசுவுருடன் அமைந்த அம்மையாருக்கு அருள் செய்யும் திருவாவடுதுறை இறைவருடைய பாதங்களை சேர்ந்து வணங்கி என்று சொல்லி அம்மா அங்கே எப்படி இருக்காங்க? பசு உருவத்தோட. அந்த பசு உருவம் நீங்க பெற்றது திருவாவடுதுறையில். கைலாயத்தில் சொக்கட்டான் ஆடுகின்ற பொழுது அங்கிருந்து அந்த பசு உருவத்தோட அம்மா கீழே வந்ததாக நமக்கு தலபுராணம், பெரிய புராணத்திலே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த பசு உருவத்தோடு இருக்கக்கூடிய அம்மாவையும் பெருமானையும் மாசிலாமணீஸ்வரர் பெருமானுடைய திருப்பெயர். அம்மா பேர் என்ன பேர்? திருவாவடுதுறை எனக்கு ஒப்பிலாமுலையம்மை. ஆமாம், ஒப்பிலாமுலையம்மை மாசிலாமணீஸ்வரர் சாமி பேர். அப்படி அந்த பசுமுருடன் அமைந்த அம்மையாருக்கு அருள் செய்யும் திருவாவடுதுறை இறைவருடைய பாதங்களை சேர்ந்து வணங்கி திருநாவுக்கரசு நாயனார் ஞானமுண்டருடைய ஆளுடைய பிள்ளையாருக்கு அவரது பாடலுக்காக அங்கு இறைவர் 1000 பொன்னும் அளித்த திறத்தினை வைத்து துதித்தோம் அப்படின்னார். ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய அப்பா சிவபாதகிருதர் வேள்வி செய்வதற்காக அவர் எதுக்கு வேள்வி செஞ்சார்? உலக நலம் பொருட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொல்லி வேள்வி செஞ்சார். வேள்வி செய்கிறதுக்கு பொருள் வேணும். அவர் யாருக்கிட்ட கேட்பார்? தன்னுடைய பிள்ளைகிட்ட தான் கேட்பார். தன்னுடைய பிள்ளை ஞானசம்பந்த பெருமான் யாருக்கிட்ட கேட்பார்? பெருமான்கிட்ட தான் கேட்பார். அவங்க எல்லாம் வேறு எதுவும் வியாபாரமெல்லாம் எதுவும் பண்ணலை இல்லைங்களா? அதனால் சாமிகிட்ட தான் கேட்பாங்க எதாக இருந்தாலும். அப்புறம் சாமிகிட்ட கேட்க 1000 பொற்கிழிகள் கொடுத்ததாக நமக்கு புராணத்தில் அதை ஞாவுக்கரசு பெருமான் தன்னுடைய தேவாரத்தில் வச்சு போற்றி இருக்கிறார். ஆமாம், அந்த திருப்பதிங்க நமக்கு இருக்குது. அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம், 1000 பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரருக்கு அம்பொன் 1000 கொடுப்பர் போலும் ஆவடு துறையனாரே என்று சொல்லி இதில் நேரிசையில் சொல்கிறார். 4ஆம் திருமுறையில் சொல்லியிருக்கிறார். இப்படி மற்றும் பிற பதிகளையும் பணிந்து செல்கின்றார் என்று சொல்கிறார். பூவிற் பொழியும் புனல் பொன்னி. பூனா உலகம். இந்த உலகத்தில் மண்ணுலகத்தில் பொழிந்து பெரும் தீர்த்தமாகிய பொன்னி புனல் பொய்யாதளிக்கும் புனலுடைய என்று சொல்கிறார். ஆவுக்கருளும் இத்தலத்தில் பசு வடிவத்துடன் அம்மையார் பூசித்து அவ்வடிவம் நீங்க பெற்ற வரலாறு குறித்தது. ஆவடுதன் துறையார் பாதம் அணைந்தது. நாயனார் இங்கு இரண்டாவது முறையாக தரிசித்த ஒரு பதி இந்த பதி. ஞான போனகருக்கு
பாவுக்கு 1000 செம்பொன்னம் அழைத்த திறம் சிவபாதகரை யாகம் செய்வதற்காக ஆளுடைய பிள்ளையாருக்கு 1000 பொன் கொண்ட உலவாக்கிளி தந்த வரலாறு. காயிரும் பொலிகள் சூழ்ந்த கழுமல ஊலற்கம்பொன் 1000 கொடுப்பர் போலும் என்று சொல்லி நமக்கு நம்முடைய நாவுக்கரசு பெருமான் இந்த தேவாரத்தில் பாடியிருக்கிறார். முதல் முறை நாயனார் இத்தலத்து பணிந்து சென்றதன் பின்னரும் இப்போது 2வது முறையாக இங்கே எழுந்தருளும் முன்னரும் உள்ள இடைப்பட்ட காலத்தில் ஆளுடைய பிள்ளையார் இங்கே வந்து அது ரொம்ப அருமையான இடம். அதாவது முதல் முறை வந்ததுக்கும் அதற்கு பிறகு இப்போ இதுக்கு முன்னாடி, அதனால் இந்த யாத்திரையில் பாடுறார். இந்த இடையில நடந்தது தான் அந்த 1000 உலவாக்கிளி பெற்றது என்று சொல்லுவாங்க. இந்த நேரிசையில் வந்து அந்த ஒரு பாட்டு மட்டும் நாம் சிந்திச்சுக்கலாங்களே. மாயுரு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் பாயிரம் கங்கையாலை படர்சடை வைப்பர் போலும் 1000 பொலிகள் சூழ்ந்த கழுமல உரற்கு அம்பொன் 1000 கொடுப்பர் போலும் ஆவடு துறையனாரே. திருவாவடுதுறை பதிகத்தில் பாடுறாருங்க. பதிக குறிப்பு என்னன்னா, ஆவடுதுறை இறைவர் அருட்பெருமைகளாவன ஞாலமெல்லாம் அவர் மலரடி வணங்கும் கழுமல ஊரருக்கு 1000 பொன் கொடுப்பர் அடைந்தவருக்கு அன்பர் என்று சொல்லி கலந்துளந்தளந்து பாடும் மற்றவர்க்கு அன்பர் தொழுதெழுந்து ஆடிப்பாடி தோத்திரம் பலவும் சொல்லி அலுமவர்க்கு அன்பர் வேட்கையால் பரவும் தொண்டர் அடிமையை அளப்பர் துக்கமா மூடர் தம்மை துயரனில் வீழ்ப்பார் அடைபவர் இடர்கள் தீர்த்து இன்பங்கள் கொடுப்பார் என்று சொல்லி பல கருத்துக்கள் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்கிறேன். அடுத்த திருப்பாட்டு. இப்போ அந்த திருவாவடுதுறையை வணங்கி கொண்டு அந்த ஞானசம்பந்த பெருமான் பொன் பெற்றதை பாடியிருக்கிறார். அடுத்த திருப்பாட்டு. செய்ய சடையார் பல யாரை எய்த அதனில் செல்பொழுதில் மையல் அமனர் மறைத்த வடதலையின் மண்ணும் சிவனாரை கைகள் கூப்பி தொழுதருள கண்டவாற்றால் அமனர் கடம் பொய்கொள் விமானம் என கேட்டு பொறாத உள்ளம் மிக புலுங்கி. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த சிவந்த சடையனையுடைய சிவபெருமான் எழுந்தருளிய திரு பலையாறை சார தலத்துள் செல்கின்ற பொழுதில் மயக்கமுடைய அமணர்கள் மறைத்த திருப்பலையாறை வடதளி கோயிலில் எழுந்தருளி சிவபெருமானை நாயனார் கைகூப்பி தொழுதருளி அளவில். அதாவது அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க சமணர்கள் வந்து மணலாலேயே அந்த கோயிலை மூடிட்டாங்க. கோயில் இருந்ததே தெரியாத மாதிரி. ஆனால் நாவுக்கரசு பெருமானுக்கு தெரிஞ்சிருச்சு அங்கே கோயில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. அங்கே தான் வந்து அவர் உண்ணா நோன்பு இருந்ததாக நமக்கு சொல்லப்படுவது. அந்த பழையாறை வடதளி கோயிலில் தான் மீண்டும் வந்து அதை அவர் அரசன் மூலமாக மீண்டும் அதை செய்கிறாங்க. அப்படி அந்த சிவபெருமானை நாயனார் கைகூப்பி தொழுதருளி அளவில் திருவுள்ளத்தில் அறிந்தபடியினால் அமணர்கள் தம் பொய்கொள் விமானம் என கேட்டு, அது அமணர்களுடைய வஞ்சனையால் செய்த விமானம் என்று அங்குள்ளார் பால் கேட்டு பொருட்களாற்றாத திருவுள்ளத்து மிக புழுக்கத்தை அடைந்து அப்படின்னார். பலையாறு எய்த அதனில் செல்வதில் மையல் அழியும் தன்மையுள்ள தெய்வத்தை கடவுள் என்று கொள்ளும் மயக்கம் செத்து செத்து பிறப்பதை தேவென்று பக்தி செய் மன பாசறை கற்க. அப்பர் சாமியுடைய தேவாரம் சமணர்களை பற்றி சொல்றார். செத்து செத்து பிறப்பதை தேவென்று பக்தி செய் மன பாறை கற்க என்று சொல்லி அழியும் பொருளை வட்டி திங்கு அழிந்தோம் என்பார் என்று சொல்லி தண்டிகனுடைய புராணத்திலே சமணர்களை பற்றி சொல்றார். தம் ஆற்றலால் மறைக்க முடியாத பொருளை மறைப்போம் என்ற மையல், அது மயக்கம் அவங்களுக்கு, அவங்களால மறைக்க முடியாது, ஆனால் மறைச்சிருவோன்னு சொல்லி ஒரு மயக்கத்தில் செய்கிறாங்க. பழையாறை வடதளி தனித்தலம். பழையாறை இதற்கு தென்மேற்கு பாகத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடியது. அமர்நீதி நாயனார் பணத்து இறுதியில் அமர்நீதி நாயனார் இந்த பதியை சார்ந்தவர் தான். தொண்டு செய்கிறதுக்காக அவர் வந்து நல்லூர் வந்து பெருமான் அங்கே வழிபாடு செய்யக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு உணவு கொடுப்பது, திருவிழாக்கான வரக்கூடியவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுப்பது, உடை கொடுப்பது, இப்படியெல்லாம் பணி செய்து கொண்டிருந்தவர் நம்முடைய அமர்நீதி நாயனார். சிவனாரை கைகள் கூப்பி தொழுதல்ல, தூலலிங்கமாக விமானத்தை சிவனாகவே கண்டு நாயனார் கைகூப்பி தொழுதனர். அவன் நமக்கு வந்து போன உடனே நம்ம வந்து கோயிலுடைய விமானம் இருக்கிற கோபுரம், அதுதான் தூலலிங்கம் என்று சொல்லுவது. முதல்ல அதை வணங்கணும். அப்படி விமானத்தை சிவனாகவே கண்டு நாயனார் கைகூப்பி தொழுதனர். விமானமாகிய தூலலிங்கத்தை என்று சொல்றார். அமணர்தம் பொய்கள் விமானம் என அமணர்கள் உண்மையை மறைத்து அதனை தம் பள்ளியாக காட்டிய பொய்மையை மேற்கொண்டு காட்டும் விமானம் இது என்று அங்கிருந்தோர் சொல்ல, அமணர்கள் வந்து அவங்க வந்து நம்மளதை மறைச்சு அவங்க கோயில் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் நாவுக்கரசு பெருமானுக்கு அது நம்ம சிவாலயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறார்.
சமணர்கள் தம் பொய்கள் விமானம் என என்று சொல்லி சொல்றார். இப்போ அப்படி அந்த மிக புழுங்கி அந்த விமானம் தனக்கு அருகா ஆங்கோர் இடத்தில் பாங்கு எய்தி கந்த மலரும் கடைக்கொன்றை முடியார் செய்ய கடல் உண்ணி மந்த அமனர் வஞ்சனையால் மறைத்த வஞ்சம் ஒளித்தருளி பந்தங்கொண்ட அமனர் திறம் பாற்றும் என்று பணிந்திருப்பார். அந்த விமானம் தனக்கு அருகல் ஆங்கோர் இடத்தில் பாங்கு எய்தி, அந்த விமானத்துக்கு பக்கத்தால் போய் இருந்து அந்த பொய்கள் விமானத்தின் அணிமையில் அங்கு ஒரு இடத்தில் பக்கமாக சேர்ந்து மனமுடைய அந்த இதழ்கள் விரிகின்ற கொன்றை மாலை சூடிய முடியுடைய சிவபெருமானுடைய அந்த சிவந்த திருவடிகளை நினைந்து, பெருமானுடைய திருவடிகளை நினைந்து அறிவிணிகளாகிய அமணர்கள் வஞ்சனையினால் மறைத்த வஞ்சத்தினை ஒழித்து அருளி சைவத்திறம் விளங்காது மறைத்த அமணர்களின் திறத்தினை அழிப்பீராக என்று வேண்டிக் கொண்டு பெருமான பணிந்திருக்கிறார். அந்த சமணர்களுடைய அந்த வஞ்சத்தினை ஒழித்து சைவத்திறத்தை விளங்காது மறைத்த அமரர்கள் திறத்தினை அழிப்பீராக என்று சொல்லி பெருமான்கிட்ட விண்ணப்பம் செய்கிறார். அப்படி பணிந்திருப்பார் என்று சொல்லி சொல்றார். இடத்துல அருகாக கடைக்குறை என்று சொல்லி சொல்றார். அமணர் பள்ளியாக புனைந்திருத்தலின், அதாவது சிவனாரது இடமாதல் உட்புகுந்து நேர் தொழாது அகலமாட்டார். அமணர் பள்ளியாக புனைந்திருத்தலின் அணுகி உட்புகவும் மாட்டார். ஆதலின் அருகாக பாருங்க, அது எப்பொழுதும் பெருமான் ஆலயத்தில் உள்ள போகாமல் வரமாட்டார். ஆனால் சமணப்பாளியாக இருக்கிறதுனால உள்ளே போக மாட்டேங்கிறார். அப்பர் சாமி உள்ளே போகவும் முடியல, போகாமல் இருக்கவும் முடியல. அதனால் பக்கத்தில் ஒரு இடத்துல இருந்து அவர் இது மாதிரி இருக்கிறார். ஒரு இடத்துல இருக்கிறார். கடல் உண்ணி அமணர் தருத்தனை அழிக்க வேண்டி கடலை உண்ணி பெருமானுடைய திருவடியை வணங்கி கொண்டு விண்ணப்பம் செய்கிறார். இது திருவடியினை எண்ணி நாயனார் செய்து கொண்ட வேண்டுகோள். வஞ்சம் ஒளித்தருளி அமணர் திறம் பாற்றும் வஞ்சனை ஒழிப்பதற்காக அமணர் திறத்தை அழிக்க வேண்டினாரே என்று மற்றில்லை. அமணர்கள் வஞ்சித்து சிவன் கோயிலை மறைத்தல் செய்யாதிருந்தாராயின் நாயனாருக்கு அமரர்களை பற்றிய சிந்தனை எழுந்திராது. இது சைவத்தினுடைய சிறப்பு என்று சொல்லி சொல்றார். அதாவது சமணர்கள் அழிய வேண்டும் என்பது நாயனாருடைய கருத்து இல்லை. அவங்களுடைய அந்த திறம் அழியணும். ஏன்னா சைவத்தை மறைத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு திறன் அழியணும். அதுக்கு பெருமான் திருவருள் வேணும்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார்ந்து பெருமான் திருவடியை நினைந்து அப்படியே ஒரு தியானத்தில் இருக்கிறார். அப்படி சைவம் அளவில் சமயம் வகுத்து என்றபடி சைவம் எல்லா சமயங்களையும் வழிமுறையில் வைத்து அமைவுபடுத்திக் கொள்வதாதலின் எந்த சமயத்தினையும் பூசலிட்டு அழிக்காது. சைவம் மட்டும் எந்த சமயத்தையும் அழிக்காது. பின்ன இங்கு நாயனாரும் ஆருடைய பிள்ளையார் திரு ஆலவாயிலும் பிராண்டு நிகழ்ந்த என்னையோ எனின் புறச்சமயிகள் அந்த சைவத்திற்கு கேடிழைத்து சைவத்திறத்தினும் கொள்ளை கொண்ட பொருள்களை மீட்டு தூய்மை செய்யும் அவ்வளவே என்கென்று சொல்லி சொல்றாரு. அப்போ அமணர்களை பாற்றும் என்னாது அமணர் திறம் பாற்றும் என்ற கருத்தும் இது என்று சொல்லி சமணர்களை அழிக்கணும் அப்படிங்கிறது கொள்கை அல்ல. அவங்களுடைய திறத்தை அழிப்பது அப்படின்னா அவங்களுடைய செயல்களை அழிப்பது, சைவத்திறத்தை நாம் மேற்கொள்வது என்று சொல்லி சொல்றார். மந்த அமணர், மந்தம்னா அறிவில்லாமை, மறைக்க முடியாத ஒன்றை மறைப்போம் என்று கொண்டது மந்த உணர்வு என்று சொல்லி சொல்றார். அதாவது ஒளித்தருளி அந்த அமணர்களையும் மரக்கருணையினால் தூயராக செய்ய வேண்டும் என்ற குறிப்பு. அவங்களையும் ஒரு தூய்மையானவர்களாக வர வேண்டும் என்று சொல்லி தான் பெருமான்கிட்ட சொல்றாரு. ஒளித்தருளி அந்த அமணர்களையும் மரக்கருணையை துயராக செய்ய வேண்டும். மறைத்த வஞ்சம் ஒளித்து அப்படின்னார். அமணர் மறைத்த அந்த வஞ்சனையை அதுகாரும் இறைவர் உடன்பட்டு இருக்கவும் அவ்வாறு இருந்தபடியேயும் நாயனார் தமது மனக்கண்ணால் கண்டு கும்பிட வல்லராய் இருப்பவும் மறைத்த வஞ்சத்தை ஒழிக்க வேண்டியது என்னையோ எனின் உலகர் அறியாராதலின் உலகில் சைவ நெறி குன்றாது விளக்கமுறும் பொருட்டு தாம் தமது முக்கண் கொண்டும் காணும் பொருட்டுமாம் என்பதும் என்று சொல்லி, அதாவது சமணர்கள் மறைத்த அந்த வஞ்சனையை அதுகாறு இறைவர் உடன்பட்டு இருக்க அவங்க மறைக்கிற வரைக்கும் சாமி விட்டுட்டார் இல்லைங்களா, அது சொல்றாரு. அப்படி இருந்தபடியேயும் நாயனார் தமது மனக்கண்ணால் கண்டு கும்பிட வல்லராய் இருப்போம். பாருங்க, மறைச்சது தெரியாத அளவுக்கு மறைச்சாலும் கூட நாயனாருக்கு உள்ளுக்குள்ள சாமி இருக்கிறது தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் தெரியும் இல்லையா, ஏன்னா இருக்கிற இடத்துல இருந்தே தெரியும். அதனால் அப்படி நாயனாருக்கு தெரிஞ்சாலும் கூட மீண்டும் அவர் அந்த பஞ்சத்தை ஒழிக்க வேண்டியது என்னையோ எனின் உலகர் அறியாராதலின். இப்போ இவருக்கு தெரிஞ்சிருச்சானா உலகத்தார் எல்லாத்துக்கும் தெரியணும் இல்லையா, இப்போ நம்ம எல்லாரும் போனால் வழிபாடு செய்யணும் இல்லையா, அதுக்காக அவர் நாவுக்கரசு பெருமானிடத்தில்
விண்ணப்பம் வச்சார். அதான் இந்த பாட்டில் அடுத்த பாட்டிலே அதான் சொல்கிறார். வண்ணங்கண்டு நான் உம்மை வணங்கி என்றி போகேன் என்று என்ன முடிக்கும் வாகீசர் இருந்தார் அமுது செய்யாதே. இதுதான் உண்ணா நோன்பு இருந்தது. அதாவது உலகத்திலேயே முதல் உண்ணா நோன்பு இருந்தவர் யாருன்னா அப்பர் சாமிகள் தான். அதாவது காந்தியடிகளுடைய அறப்போர் இதுக்கெல்லாம் ஒரு கருவியாக இருந்த ஆரம்பம் இதுதானுங்க. காந்தியடிகளுடைய குருநாதர் டால்ஸ்டாய் தானே சொல்லுவாங்க, டால்ஸ்டாய். அவர் இந்த கருத்தை காந்தியடிகிட்ட சொன்னதாக ஒரு வரலாறு சொல்லுவாங்க இல்லைங்களா. காந்தியடிகளே இந்த அறப்போர் கை கொண்டதுக்கு காரணம் அவர் சொல்லியிருக்கிறார். திருக்குறளிலிருந்து ஒரு பாடல் சொல்லி இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரான நன்னயம் செய்து விடல்கிற திருக்குறள் சொல்லி அவர் தீமை செய்தவர்களுக்கு நன்மையே செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் அவர் அது மாதிரி செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ராஜாஜி எல்லாம் அப்போ இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த உண்ணா நோன்பு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த அறப்போர் அப்படிங்கிறதுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா நமக்கு நாவுக்கரசு பெருமான் தான். அந்த காலத்திலேயே வித்திட்டவர். அதாவது உண்ணா நோன்பு இருந்து அப்படியே வருது பாருங்க பெரிய புராணத்திலேயே, என்ன என்று என்ன முடிக்கும் வாகீசர் இருந்தார் அமுது செய்யாதே அப்படின்னு சொல்லி அமுது செய்யாமல் இருந்திருக்கிறார். அண்ணலாரும் அது உணர்ந்தங்கு அரசு தம்மை பணிவதற்கு திண்ணமாக மன்னனுக்கு கனவில் அருளி செய்கின்றார். இப்போ சாமி என்ன செய்கிறாரு, மன்னனுடைய கனவுல போய் சொல்ல போகிறார். இது மாதிரி நாவுக்கரசு பெருமானுடைய அந்த மனக்குறையை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா நாவுக்கரசு பெருமான் யாருக்கிட்ட சொல்வார், சாமிகிட்ட தான் சொல்வார் இல்லைங்களா. சாமிகிட்ட சொன்னால் சாமி என்ன செய்கிறாரு, அங்கே போய் மன்னன்கிட்ட சொல்வார். தண்டியடிகள் நாயனார் என்ன செஞ்சார், நேரடியாக மன்னங்கிட்ட சொல்ல பெருமான் திருவடியை தான் வணங்கினார் இல்லைங்களா. ஆரூர் பெருமான் அந்த அரசனுடைய கனவுல போய் சொன்னார். அப்படி இப்போ நம்ம நாயன்மார்கள் எப்பொழுதும் பெருமானுடைய திருவடிக்கு தான் விண்ணப்பம் வைக்கார். அதான் வண்ணம் கண்டு நான் உம்மை, அதாவது வண்ணம் கண்டு நான் உம்மை வணங்கியன்றி போகேன் என்று, உங்களுடைய திருமேனியை பார்த்து வணங்காமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசுக்கு மனக்கண்ணில் தெரிஞ்சாலும் கூட அந்த பெருமானுடைய திருமேனியை நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு வந்துடுது. வண்ணங்கண்டு அப்படிங்கிறார். அதை நான் உனது திருமேனியை கண்ணால் கண்டு வணங்கினால் அன்று இங்கு நின்றும் செல்ல மாட்டேன் என்று இறைவரிடம் முறையிட்டு உறுதி கொண்டு எண்ணம் முடிக்கும் வாகீசர் தம் எண்ணத்தை எண்ணியபடி முடிக்கும் திருநாவுக்கரசர் அமுது செய்யாமல் பட்டினி கிடந்தருளினார் அப்படின்னு சொல்கிறார். சிவபெருமானும் அதனை திருவுள்ளத்து கொண்டு அத்தலத்தை திருநாவுக்கரசுகள் தம்மை கும்பிடுவதற்காக அரசனுக்கு கனவில் தோன்றி உறுதியாக அருளி செய்கின்றாராக என்று சொல்லி. இப்போ பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா, எதிர்த்து போர் செஞ்சு செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வருகின்ற பொழுது தன்னுடைய அறப்போரை செய்வாங்க. நம்முடைய சலகண்டேஸ்வர பெருமான் வேலூரில் அது தொல்பொருள் ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடியது. ஒரு முறை அர்ச்சகர்கள் எல்லாம் பூசை செய்ய முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு நிலை வருகின்றது. அப்போ வாரியார் சாமிகள் அந்த கோயிலுடைய பூசை நடந்து நிவேதனம் ஆனால் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி ஒரு நாள் முழுக்க அவர் சாப்பிடாமல் இருந்ததாகவும், லட்சுமியில் சுந்தரம் ஐயா இந்திரா காந்தி அம்மா அப்போ பிரதமர் அவங்ககிட்ட சொல்லி அதற்கு பிறகு அந்த பிரச்சனை ஒரே நாளில் முடித்து வாரியார் சாமி சாப்பிட்டதாக நமக்கு சொல்லுவாங்க. அது ஜலகண்டேஸ்வர பெருமான் கோயில் தொல்லியல் துறையில் இருக்கக்கூடியது. அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. அந்த சாமிக்கு பூசை நடக்கல நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி வாரியார் சாமிகள் ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் இருந்ததாக அது ஒரு செய்தி சொல்லுவாங்க. பெரியவங்க அந்த மாதிரி பெருமான நிவேதனம் ஆகலைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் இருந்திருக்கிறார். வண்ணம் போகேன் அமணன் மறைத்த நிலையில் நின்று வெளிப்பட்ட வண்ணம், அதாவது முடிவண்ணமான மின் வண்ணம் என்றுதான் வண்ணம் அப்படின்னா பெருமானுடைய திருமேனி இல்லை. திருமேனியை பார்க்காம போக மாட்டேன் என்று சொல்லி, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கு வண்ணம் கேட்டால்னு நமக்கு திருவாரூர் தேவாரத்தில் அப்பர் சாமி சொல்கிறார் இல்லைங்களா. மூர்த்தி அவனிருக்கு வண்ணம்னா பெருமானுடைய திருமேனியை பார்க்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதே பொன்வண்ணம் தந்தாதியில் வருது, பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்கம் என்று சொல்கிறார். நம்முடைய 11ஆம் திருமுறையில் வருது இல்லைங்களா, சேரமான் பெருமாள் நாயனார். அருமையான பதிகம்.
பொன்னுண்ட தந்தாதியெல்லாம் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். அது வந்து ஒரு அகத்துறை பாடல் மாதிரி தான் அமையப்பெற்றது. பெருமான் மேலே அன்பு அதிகமாகி பாடணும். சேரமான் பெருமான் நாயனார் பாடிய அந்த திருப்பதிகம் வந்து இறைவன் மேலே அளவு கடந்த அன்பு, காதலன் காதலி பாவனையில் பாடுனது அது. இப்போ 2வது பாட்டில் சொல்லுவார் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. 2வது பாட்டில் அதாவது சாமி வந்து பிச்சாடனராக வராராம், பிச்சை கொள்வதற்காக வராரு. அப்படி பிச்சை கொள்வதற்காக வருகின்ற பொழுது பெருமான் மேலே ரொம்ப காதல் கொண்ட ஒரு பெண், அதாவது இந்த இடத்துல வந்து ஆன்மா தான், ஆன்மா அப்படின்னா பெண்ணாக தான் சொல்லப்படுவது. அது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சாமி மேலே காதல் கொண்ட ஒரு பெண் பிச்சை போடுற மாதிரி வர்றாலாம். பிச்சை போடுற மாதிரி வந்துட்டு பிச்சை போடுற மாதிரி வந்து சாமி கிட்ட அங்கேயே இருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது பெருமானுடைய அன்பில் வந்து அந்த பெண் வந்து ரொம்ப மனசு கரைஞ்சிருக்கிற பொழுது அந்த வளர்ப்பு தாய், செவிலித்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செவிலித்தாய் வந்து அந்த பெண்ணை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வாடி உள்ள அப்படின்னு சொல்லி உள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி. அப்படி இழுத்துட்டு போகிற பொழுது அந்த பெண் ரொம்ப வருத்தப்படுறாளாம். இப்போ தான் வந்து பார்க்கலான்னு வந்தால் நம்மளை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் வருத்தப்படுவது போலவும், அப்படி வருத்தப்பட்டு நிற்கிற பொழுது சாமி என்ன செஞ்சாராம், வாயெண்ணை புள்ளை என்றான் அப்படிம்பார் அந்த பாட்டில். அப்படின்னா யார் என்ன சொன்ன, என்ன எல்லாரும் தெரிகிற மாதிரி என்ன நீ விரும்பின, நீ வந்து என்னோட சேர்ந்துக்கோ என்று சொல்லி பெருமான் அழைத்ததாக. அப்படி பெருமான் அழைத்ததை கேட்டு அந்த பெண் வந்து அப்படியே 2 கண்ணிலிருந்து தண்ணீர் அப்படியே சொல்கிறாருங்க, இமை விண்டான வாட்கண்களே அப்படின்னு பாருங்க. அப்படியே அந்த கண்ணீர் வந்தது என்று சொல்லி அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. அதாவது ஈசனைக்கான பலிகொடு செல்ல எற்றே இவளோர் பேயனை காமுறு பிச்சி கொலாம் என்று பேதையர் முன். எல்லா பெண்களும் இருக்கிறாங்களாம், இந்த பெண் இருக்கிறாளாம். எல்லா பெண்களையும் இந்த பெண்ணை மட்டும் கையை பிடிச்சி அந்த வளர்ப்பு தாய் சொல்கிறாரு, தாய் என்னை ஈர்ப்ப அப்படின்னா, தாய் என்னை ஈர்ப்ப. அந்த வளர்ப்பு தாய் வந்து உள்ளவா போலாம் அப்படின்னு சொல்லி இழுக்கிறாளாம். தமியேன் தளர அப்படின்னு, தமியேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்களேன்னு வருத்தப்பட்டேன். அப்புறம் அத்தாள் சடையோன் பெருமான் என்ன பண்ணாரா, வா என்னை புள்ளை என்றான் அப்படின்னு. அவங்க கிடக்கிறாங்க, நீ வா அப்படின்னு சொல்லி சாமி கூப்பிட்டாராம். அப்போ சொல்கிறாருங்க, நல்லா அருமையான கடைசியாக, அதாவது இமை விண்டான வாட்கண்களே. அப்படியே அது வரைக்கும் கண்ணில் அடக்கி வச்சிருந்த நீர் அப்படியே உடம்பு பூரா நலையிற அளவுக்கு கண்ணில் தண்ணி. அப்படின்னா பெருமான் மேலே இருக்கக்கூடிய அளவற்ற அன்பு, பெருமான் மேலே அந்த பெண்ணுக்கு இருந்த அளவற்ற அன்பை சொல்கிறாரு. இந்த பதிகம் முழுக்கவே அப்படி தான் இருக்கு. அருமையான திருப்பதிகம். இறைவன் பலிக்கு போவதாக. அதே மாதிரி இதுலேயும் வருங்க, புறம்பையன் தேவாரத்துலேயும் வரும். நம்மூர் புறம்பையும் என்று போயினாரே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புறம்பையன் தேவாரத்தில் பெருமான் பிச்சை எடுப்பதற்காக போவது போலவும் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அவரை பார்த்து, எத்தனை பூச்சி வருது, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அவரை பார்த்து ஆசை கொண்டது போலவும் இருக்கும். கைலாய ஞான உலாவிலே இதே மாதிரி தான் இருக்குது. சேரமான் பெருமான் நாயனார் பாடிய கைலாய ஞான உலா இருக்கு இல்லைங்களா, கைலாயத்தில் அங்கேயும் அப்படி தான் இருக்கும். பெருமான் வந்து அப்படியே தன்னை அலங்காரம் செய்து கொண்டு கைலாயத்தில் அப்படி உலா போவது போல அங்கே கைலாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகை பெண்களும், அதாவது 7 பருவம் இருக்கு இல்லைங்களா, 7 பருவத்து பெண்களும் அவரை பார்த்து விருப்பப்பட்டதாக அந்த ஞான உலாவில் வரும். அப்படின்னா ஆண் பெண் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஆண்மாக்களை தான் பெண் அப்படின்னு சொல்லுவது வழக்கு. சைவத்தில் வந்து எல்லாமே பெண்கள் தான், இறைவன் ஒருவன் தான் ஆண். நமக்கு சைவ சித்தாந்தத்தில் படிக்கிறோம் இல்லைங்களா, இறைவன் ஒருவன் தான் ஆண், உமையவன் உள்பட நம்ம எல்லாருமே வந்து ஆன்மாவில் ஆண் ஆன்மா பெண் ஆன்மா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இறைவன் மீது கொண்ட அளவற்ற அன்போடு இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மாக்களும் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இது மாதிரி பதிகங்கள் வந்து திருக்கோவையார் முழுக்க அப்படி தான் இருக்குது. 400 பாட்டும் அப்படி தான் இருக்குது. இறைவன் மீது அன்பு கொண்டதன் மணிவாசக பெருமான் அந்த இதே மாதிரி தான் இருக்கும். அங்கேயும் செவிலித்தாய் அதிகமாக வருவாங்க. அந்த பெண் வந்து கூத்த பெருமான் மேலே அன்பு கொண்டு அங்கேயே இருக்கிற மாதிரி செவிலித்தாய் வந்து அழைத்து கொண்டு செல்வது போல் இப்படியெல்லாம் அதில் இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு பதிகம் திருக்கோவையார். ஆனால் யாரும் நடத்துறது இல்லை, நம்மளும் படிக்கிறது இல்லை. அதெல்லாம் ரொம்ப அருமையான பேராசிரியருடைய உரை நல்லா இருக்காது, அருமையான பகுதி அதெல்லாம். இப்போ நாவுக்கரசு பெருமான் வந்து அப்படியே உண்ணா நோன்பு இருக்கிறாரு. வாகீசர் அமுது செய்யாதே என்று சொல்றார். வண்ணங்கண்டு நான் உம்மை வணங்கி என்று போகேன் என்று அப்படின்னார்.
எண்ணம் அமுது செய்த கருதி எண்ணம் முடிதற்காக அமுது செய்யாதிருத்தல் பண்டை நாள் முதல் வழிவந்த உரியதோர் வழியாம். இதனால் ஒரு பொருள் வேண்டி உண்ணாவிரதம் கிடத்தல் சிலர் கருதுமாறு இந்நாள் புதிதாய் கண்டதொரு வழியற்ற என்பது விளங்கும் என்று சொல்றாரு. குறித்ததொரு பொருள் பொறாத போது உண்ண மறுக்கும் குலவிகளின் இயல்பில் இதன் முலை காணப்படும் என்று சொல்லி கடவுளிடம் மரங்கிடப்போர் பட்டினி கிடந்து நோர்க்கும் விரதங்களும் இக்கருத்து பற்றியன என்று சொல்லி விரதங்கிட போறது வருத்தம் காணலாற்றாது கருணையாளனாகிய முதல்வன் குறித்த பொருள் கூட செய்வன் என்பது இதன் நுட்பம். அதாவது பெருமான் எப்படின்னா ரொம்ப கருணையாளர் இல்லையா. ஆன்மாக்கள் இப்படியெல்லாம் விரதம் இருந்து தன்னை வருத்தி கொள்வதை பார்த்துட்டு இருக்க மாட்டார். அதனால சீக்கிரமாக அந்த காரியத்தை முடிச்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அன்னலாரும் அது உணர்ந்து என்பது சொல்லி உயிருக்கு உயிராக உள்ள இறைவர் அவரது செய்ய உள்ளிருந்து உணர்ந்தனர். ஃபேன் வேணா ஆஃப் பண்ணு. இல்லை ஃபேன் தான் அடிச்சுட்டு வரணும். இது ஆஃப் பண்ணு. நம்மள மேலே இருக்கிற ஃபேன் ஆஃப் பண்ணு. மேலே இருக்கிற ஃபேன் ஆஃப் பண்ணு. பூரா வருது. கொஞ்சம் பரவாயில்ல. அறிவில் அமலர் நமை மறைப்ப இருந்தோம் என்று அங்கு அடையாள குறிகள் அருளை செய்தருளி நம்மை அரசு கும்பிடுவான் நெறியில் அமலர் தமை அளித்து நீக்கி போக்கென்று அருள் புரிய செறிவில் அறிவுற்று எழுந்தவனும் செங்கை தலைமேல் குவித்து இறைஞ்சி அறிவில் அமனர் தம்மை மறைப்ப அறிவில்லாத அந்த அமணர்கள் தம்மை மறைப்ப அறிவில் இல்லாத அமணர்கள் நம்முடைய கோயிலை மறைக்க நாம் உள்ளிருந்தோம் என்று கூறி கனவுல போய் சொல்றார். மன்னனுடைய கனவுல போய் சொல்றார், அறிவில்லாத சமணர்கள் கோயிலை மறைக்க நாம் உள்ளிருக்கிறோம் என்று சொல்லி உள்ளிருந்தோம் என்று கூறி அங்கு அவ்விடத்தை காணக்கூடிய அடையாள குறிகளையும் அருளி செய்து. ஏன்னா எந்த இடத்துலையும் தெரியாது இல்லையா, அந்த அடையாளங்களை எல்லாம் சாமியே சொல்றார். இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி மறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாமியே சொல்றார் என்று நம்மை திருநாவுக்கரசு கும்பிடுவதற்காக நன்னெறி இல்லாத அமணர்களை அழித்து அவ்விடத்தில் நின்றும் நீங்க செய்து போக்குவாயாக என்று அருள் புரிய இதான் சாமி அருள் செஞ்சதுங்க. துயில் நீங்கி அதனை நனவில் அறிவிற்று எழுந்த வரசனும் செங்கையனை தலைமையில் கூப்பி வணங்கி. பாருங்க, நாவுக்கரசு பெருமான் போகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் போயிருப்பாங்க அந்த இடத்துக்கு யாருக்கும் தெரியல. ஏன்னா கோயில் இருந்ததே தெரியாத அளவுக்கு மூடியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு மணல் கொட்டி மூடியிருப்பாங்க பாருங்கள். ஆனால் நாவுக்கரசு பெருமானுக்கு தெரிஞ்சிருச்சு உள்ள சாமி இருக்கிறார் அப்படிங்கிறது. அந்த இடத்துக்கு போனோம்னா அதான் அருளாளர்களுடைய நிலையும் நம்மளுடைய நிலையும் இல்லைங்களா. நமக்கு கோயில் பெருசாக இருந்தால் தெரியும் இல்லையா. ஆனால் அவர்களுக்கு கோயிலே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நாவுக்கரசு பெருமானுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் வணங்கினாலும் கூட எல்லாரும் இதை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பெருமான்கிட்ட முதல்ல விண்ணப்பம் வைக்கிறார். இறைவன் என்ன செய்கிறார், கணவன் இது அவருடைய கனவுல அரசனுடைய கனவுல போய் சொல்கிறார். அறிவில் அமனர் அப்படின்னார். உண்மை அறிவில்லாதவர்கள் மந்தாமணர் என்று சொல்றார். மறைப்ப இருந்தோம், மறைத்த அதனையும் நாம் ஏற்றிருந்தோம். அவங்க மறைக்கிறதையும் நம்ம ஏற்றிருந்தோம் என்று சொல்றார். மறைப்பும் நமது நிலையை ஆதலின் பெருகியும் சேனடே நின்றோமல்லை தேர்வோருக்கு தம்மினும் மணியை நீய நன்னிறவும் இடையாம் ஒன்றின் மறைந்தோ அல்லை என்று சொல்லி இடையிட்டு நின்னை மறைப்பது இல்லை மறைப்பினும் அதுவும் நீயையாகி நின்றதோ நிலையே என்று சொல்லி கோயில் நான்மணி மாலையில் பாடுவது போல அந்த மறைச்சதுக்கும் பெருமானுடைய திருவருள் தான் காரணம் என்று சொல்றார். அங்கு அடையாளக்குரிய அவ்விடத்து தமது திருவுருவ வெளிப்பட காண உள்ள அடையாளங்களும் அடையாளத்தின் வழிகாணின் மேற்காணப்படும் குறிகளும் என்று சொல்லி
அந்த அடையாளத்தை எல்லாம் இறைவனே சொல்கிறாருங்க. அரசுகள் தேவாரத்திலே அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கும்பிடுவான் கும்பிடும் பொருட்டு அரசு உண்மையில் அரசு அவரே உன் போன்ற ஏனை பேரரசுகள் யாவரும் அவர் பணித்த வழி நின்று ஏவல் பலி செய்வன ஆவண செய்யத்தக்கார். உண்மையில் அரசு யாரு? அவர் தான். நாவுக்கரசு பெருமான் தான் அரசு இல்லைங்களா? அதாவது உண்மையில் அரசு அவரே, கும்பிடுவான் கும்பிடும் பொருட்டு. திருநாவுக்கரசு நாயனார் தான் அரசு. நாவினுக்கு மன்னர் அப்படிம்பாரு. பைஞ்செலியில் சொல்கிறார், நாவினுக்கு மன்னர் எதிரே நன்றி இருந்தால் விண்ணின் மேல் தாவும் புல்லும் ஏனமும் மண்கிளைக்கும் ஏனமும் அப்படின்னு சொல்வார். அப்போ நாவுக்கரசு தான் உண்மையான அரசு. உண்மையில் அரசு அவரே. உன் போன்ற ஏனை பேரரசர்கள் யாவரும் அவர் பணித்த வழி நின்று ஏவல் வழி ஆவண செய்யத்தக்கார். நாமும் தொண்டனாகி அவன் வழியே நிற்போம் என்று குறிப்புப்பட அரசு என்றார் என்று சொல்லி சொல்றார். நெறியில் அமனர் தம்மை அழித்து நீக்கி போக்கு அப்படின்னு சொல்லி, இது கனாவில் இறைவர் அரசனுக்கு அருளிய கட்டளை. ஆமாம், பெருமான் அவருக்கு அரசனுக்கு அருளிய கட்டளை. நெறியில் தம் நெறியின் வரம்பினுள் அமையாது மேற்சென்று என்று சொல்லி சொல்றார். போக்கு என்றது நாவுக்கரசு கும்பிடும் பொருட்டு இவ்வாறு செய்ய அரசுகள் கண்டு கும்பிடுவதற்காக உண்ணாவிரதம் கிடக்காவிடில் அமரரை போக்கும்படி இறைவர் அருளி இருக்க மாட்டார் என்பது வேறொரு சமயம் செய்து எரிவினால் சொன்னாரேனும் எம்பிராருக்கு ஏற்றதாகும் என்றது அரசுகள் திருவாக்கு. அப்படி இல்லை, அதாவது அப்படி அரசுகள் மூலமாக அது செய்யணும் அப்படிங்கிறது இறைவனுடைய திருவுள்ளம வழிய அரசுகள் உண்ணாவிரதம் இருக்கலைன்னா இது நடந்தே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. பெருமான் வேற எப்படியாவது யாரையாவது வச்சு அதையே செய்து கொள்வார். ஆனால் அரசுகள் மூலமாக செய்யணுங்கிறது பெருமானுடைய திருவருளம். அதாவது சைவ சமயம் ஒன்று தான் ஏனைய சமயங்களுக்கெல்லாம் பொருளாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் அந்த முதல் சந்திப்பில் சொல்கிறாருங்க. பொருட்சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு அப்படின்னா அல்ல, எல்லா சமயங்களுக்கும் பொருளாக இருப்பது எதுனா சைவ சமயம்தான். ஆமாம், எல்லா சமயத்தினுடைய கருத்துக்களும் சைவத்தில் அடங்கும். ஆனால் சைவம் எதுலேயும் அடங்காது. அப்படின்னா அதை வாரியார் சாமி நகைச்சுவே சொல்வார், ஒரு பெரிய அண்டா சைவம், மற்றதெல்லாம் சின்ன சின்ன குண்டா, எல்லாமே அதுக்குள்ளே அடங்கு, ஆனால் அது எதுலேயும் அடங்காது அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு எல்லா சமயங்களுக்கு இடம் கொடுத்திருப்பது சைவ சமயம் அப்படிங்கிறது தான். எந்த சமயத்துக்கு எதிரான சமயம் சைவம் இல்லை. அதான் பொருட்சமயம் முதல் சைவ நெறி தான் பெற்ற புண்ணிய பொருட்சமயம்னா பொருளாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறார். சமயங்களுக்கெல்லாம் பொருளாக இருக்கக்கூடியது என்று சொல்கிறார். அப்படி செறிவில் அறிவுற்று அப்படின்னார். கனவில் கண்டது நனவில் வாராது மறந்துபடுவது இயல்பாதலின் அவ்வாறு ஆகாது நனவிலும் நிறைந்த அறிவில் வர என்று சொல்லி செறிவில் அறிவுற்று அப்படின்னு சொல்கிறார். கண்ட வியப்பு மந்திரிகளுக்கு எம்பி கூட கடிது எய்தி மந்திரிகள்கிட்ட சொல்லிட்டார். ஏன்னா அரசன் என்ன செஞ்சிருக்காரு, இப்போ மந்திரிகள்கிட்ட சொல்லியிருக்கார். கண்ட வியப்பும் மந்திரிகளுக்கு எம்பி கூட கடிது எய்தி அண்டர் பெருமானருள் செய்த அடையாளத்தின் வழி கண்டு குண்டர் செய்த வஞ்சனையை குறித்து வேந்தன் குலவு வெறும் தொண்டர் தம்மை அடி வணங்கி தொக்க அமனர் தூர் அறுத்தான். கண்ட வியப்பு மந்திரிகளுக்கு எம்பி, அவர் கண்டதை மந்திரிகிட்ட சொல்றார். தாம் கனவில் கண்ட வியப்பான காட்சி தரத்தை மந்திரிகளுக்கு எடுத்து சொல்லி அவர்களுடன் தானும் விரைவாக அந்த இடத்துக்கு சென்று சேர்ந்து, இப்போ மந்திரிகள்கிட்ட சொல்லிட்டு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கல, ஏன்னா சொன்னது யாரு, சாமி. அதனால அவரும் அந்த இடத்துக்கு போய் சாமி சொன்ன அடையாளத்தை எல்லாம் வச்சு அந்த இடத்த பார்க்கிறாங்க. இப்போ அப்படி அவ்விடத்து சென்று சேர்ந்து தேவதேவராகிய சிவபெருமான் அருளி செய்த அடையாளங்களின் வழியே சிவன் உருவினை கண்டு அந்த அடையாளத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு பெருமானுடைய திருவுருவம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டு அந்த அரசன் சமணராகிய கீழ்மக்கள் செய்த வஞ்சனையின் பொருட்டு தொண்டர் தம்மை அடிவணங்கினர். அந்த வஞ்சனையை வெளிப்படுத்தருளிய திருத்தொண்டராகிய வாகீசருடைய திருவடிகளை வணங்கி, முதல்ல பாருங்க, அதாவது இறைவனுடைய திருவருள், அதாவது இறைவனுடைய ஆணை யாருக்காக, இப்போ நாவுக்கரசு பெருமானுக்கா, முதல்ல நாவுக்கரசு பெருமானை வணங்குறாங்க, அதற்கு பிறகு அங்கே போகிறாங்க இல்லையா. அரசன் என்ன செய்கிறார், அரசன் மந்திரிகள் எல்லாம் நாவுக்கரசு பெருமானை வணங்குறாங்க. சேரமான் பெருமாள் நாயனார் அவருக்கு பாசுரம் கொடுத்து அனுப்புகிறார் இல்லைங்களா. யார், சொக்கநாத பெருமான் முதல்ல அந்த பாசுரம் கொண்டு வந்தவரை விழுந்து விழுந்து வணங்குறார் சேரமான் பெருமான் நாயனார். ஏன்னா அதை சொக்கநாத பெருமானே கொடுத்துருக்கலாம் இல்லையா, அவர்கிட்ட இல்லாத ஒரு செல்வமாக என்ன. ஆனால் பானபத்திரருடைய பானபத்திரருக்கு அங்கிருந்து மதுரையம்பதியிலிருந்து மலைநாட்டுக்கு
அதில் சேரமான் பெருமான் நாயனார் தான் கொடுக்கணுங்கிறது பெருமானுடைய திருவுள்ளம். அதை நினச்சி பார்க்குறாரு அவர். சாமி எவ்வளவு கருணை நம்ம மேலே இருக்கணும், சாமியே வந்து இவருக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா எவ்வளவு பெரிய வேலை அது. அதை நினச்சி பார்க்குறாரு. அப்படியே கீழே விழுந்து விழுந்து எந்திருக்கிறாராம். கண்ணில் போட அப்படியே நீர் பெருகுது. சேரமான் பெருமான் நாயனார் முதல்ல பானபத்திரரை விழுந்து வணங்குறார். வணங்கி அப்புறம் அதற்கு பிறகு அவரை ஆசனத்தில் கொண்டு அமர்த்தி அவர்கிட்ட என்னென்னலாம் கொடுத்தாருன்னா அந்த கருவூலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் கொண்டு வந்து கொடுக்குறார். யானை, குதிரை, கடைசி அரசாட்சியும் கொடுத்தார். எல்லாம் வாங்கிட்டு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, எம்பெருமானுடைய திருவருள் எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் வாங்கிக்க சொன்னார். இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கொடுத்தாரு. அரசையும் கொடுத்தாரு, அப்புறம் யானை, குதிரை அதெல்லாம் கொண்டு போய் அவர் என்ன செய்ய போகிறார். அதனால் பானபத்திரருக்கு என்னுடைய தகுதிக்கு ஏற்றார் போல கொடுக்கறது மட்டும் போதும் அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டார். அதெல்லாம் ரொம்ப அருமையான இடம். அப்படின்னா இறைவனுடைய அந்த ஒரு ஆணை, இப்போ மன்னனுக்கு இறைவனுடைய ஆணை என்ன, நாவுக்கரசு பெருமானுக்காக அந்த கோயிலை வந்து இப்போ அது எடுக்க போகிறாங்க. அதனால் அந்த சொன்ன நாவுக்கரசு பெருமானை முதல்ல வந்து வணங்குறாங்க. அதற்கு பிறகு அந்த வேலையை பணியை செய்ய போகிறாங்க. அதுதான் பெருமானுடைய திருவருள் நோக்கம் அப்படிங்கிறது. அதான் அந்த அஞ்சனையை வெளிப்படுத்தலிய திருத்தொண்டர் வாகீசருடைய திருவடியிலே வணங்கி பின் கூடிய அமணர்களாகிய துறை அளித்தானாக என்று சொல்லி சொல்றார். மந்திரிகளுக்கு எம்மை மேற்கொண்டு இனி செய்ய புகுவது அரசன் நீதி வழிமுறை செய்யும் காரியம் அதில் அமைச்சரிடம் அரசன் இயம்பினான். அப்புறம் என்ன சொல்றார், கூட கடிது எய்தி அமைச்சர்கள் செயலால் நீதி கோடி விடாதபடி காக்க என்று சொல்லி இறைவரது ஆணையாதலில் விரைந்து சென்றனர். பெருமானுடைய ஆணைகளால வேகமாக சென்று அந்த வேலை செய்கிறாங்க. இறைவர் மன்னனுக்கு கனவில் அருள அவன் அதனை அவ்வாறே அறியலுற்று எழுந்தான். அதன் உண்மை அடையாளத்தின் வழியே சென்று கண்டு கொண்டான் என்று சொல்லி என்னென்ன அடையாளங்கிறதெல்லாம் சொல்லிடுறாரு பெருமானை. அதனால் வந்து உண்மை கண்டான் ஆதலில் வணங்கினான் என்று சொல்லி உண்மை கண்டு அறிந்த பின்னரே முறை செய்தல் அரசநீதி தண்டியடிகள் புராணம் முதலியவை பார்க்க என்று சொல்லி குலவும் பெருந்தொண்டர் என்பது அறிந்தான் ஆதலில் கண்டவுடன் அவரை வணங்கி மேலே முறை செய்தல் நீதி என்பார். அதனை உடம்போடு புணர்த்தி வணங்கி தூரறுத்தான் என்று அம்முறையில் வைத்து ஓதினார். முதல்ல நாவுக்கரசு பெருமானை வணங்கி அதற்கு பிறகு அந்த வேலையை செய்கிறார். தூர இருக்கக்கூடிய வேலையை செய்ய போகிறாங்க. அன்றியும் குடிகள் இங்கு அமணர் செய்த தீங்கு அரசனை சாருமாதலால் அதன் பொருட்டு வணங்கினான் என்றலுமாம். திரு ஆலவாயில் சைவர் இருந்த வால்மடத்தில் அமணர் தீ வைத்த போது ஆருடைய பிள்ளையார் மண் புறக்கு மெய் முறைவழும் என மனம் கொண்டார் என்று சொல்லி வெய்ய தீங்கியது வேந்தன் மேல் சென்றன விதிமுறையால் என்று சொல்லி துணிந்த வரலாறும். அப்படின்னா மன்னன் செய்யக்கூடிய தவறு, அதாவது மன்னன் செய்யக்கூடிய தவறு கண்டிப்பாக வந்து அது என்ன சொல்கிறது, பெருமானுடைய ஒரு ஆணையாக அங்கே வந்து பழிக்கும் அப்படின்னு சொல்கிறார். மன்னன் செஞ்ச தீங்கு இப்போ வந்து என்ன ஆகுது, அதை சமணர்கள் செஞ்ச தீங்கு மன்னனுக்கு போய் சேரும். அப்படி தான் நமக்கு பெரிய இதில் வருது. மதுரை எம்பதியில் இந்த சமணர்கள் வைத்த தீயானது மன்னனுக்கு போய் முறையாக சேர்ந்தது. அது மாதிரி பையவே சென்று பாண்டியர்க்காகவே அப்படின்னு சொல்லி அது மாதிரி இங்கே வந்து அவர்கள் செய்தது வந்து மன்னனுக்கு வரும். அப்படிங்கிறதுனால முதல்ல குலவு பெருந்தொண்டர் என்பது அறிந்தான் ஆதல் என்று சொல்லி வெய்ய தீங்குது வேந்தன் மேல் சென்றன விதிமுறையால். அப்படின்னா அந்த சமணர்கள் செய்த தீங்கு அரசனுக்கு போய் சேர்ந்த மாதிரி இங்கேயும் வந்து அது அரசனுக்கு தீங்காக வரக்கூடியது. அதனால் வந்து அந்த நிலையை அரசன் விரைந்து வந்து அதை முடிக்கிறார். தொக்க அமணர் பள்ளியாகிய வடதளி கோயில் 1000 ஒரு கூட்டமாக கூடிய அமண குருமார் 1000 சமணர்கள் இருந்தாங்களாம் அந்த நேரத்தில். நாவுக்கரசு பெருமான் அங்கே வழிபாடு செய்கின்ற பொழுது 1000 சமணர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் நாவுக்கரசு பெருமான் ஒருவர் தான் இருந்திருக்கிறார். பாருங்களேன், 1000 சமணர்கள் அங்கே இருந்திருக்கிறாங்க. தொக்க அமணர் பள்ளியாகிய வடதளி கோயிலில் 1000 ஒரு கூட்டமாக கூடிய அமண குருமார் தூரறுத்தல் போல அழித்து சிதைவாக்கினானாக என்று சொல்றார். ஞானசம்பந்தபுரம் பெருமான் புராணத்தில் வருது 8000 சமணர்கள் இல்லைங்களா, இங்க வந்து 1000 சமணர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனையினத்தில் துகை புண்ட அமணர் 1000 ஆய்ந்ததன் பின் மேன்மை அரசன் ஈசற்கு விமானமாக்கி விளக்கியவின்
ஆன வழிபாட்டு அர்ச்சனைக்கு நிபந்தம் எல்லாம் அமைத்து இறைஞ்ச ஞான அரசும் புக்கிறைஞ்சி நாதர் முன்பு போற்றுவார். அரசன் இரண்டாவது முறையாக வணங்குறார். இப்போ இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு மீண்டும் நாவுக்கரசு பெருமான வணங்குறார். முதல்ல செய்யறதுக்கு முன்னாடி வணங்கினார், இப்போ செய்து முடிச்சுட்டு வணங்குறார். அதுதான் பெரிய இதுங்க. ஆணையன் இனத்தில் புகையுண்ட அமனர் 1000 ஆய்ந்ததற்பின் மேன்மை அரசு நீசருக்கு விமானமாக்கி விளக்கியவன் ஆன வழிபாட்டு அர்ச்சனை நிபந்தமெல்லாம் அமைத்து இறைஞ்ச. இதெல்லாம் கொடுத்து மீண்டும் இறைஞ்சி ஞான அரசும் நாவுக்கரசு பெருமானும் அங்கு சென்று வழிபாடு செய்கிறார். யானையால் அளிக்கப்பட்ட குறுந்தூறு போல் அரசனின் ஏவலாளர்களால் சாடப்பட்ட அந்த சமண பள்ளியில் தங்கிய 1000 சமண குருமார்களும் ஒளிந்த பின்பு அந்த அரசன் ஈசற்கு மேன்மை விமானமாக்கி விளங்கியபின் அந்த அரசன் அந்த சினகரத்தை ஈசற்குரிய மேன்மையான விமானமாக்கி உரியபடி விளங்க செய்த பின்னர் சிவாகம முறையில் விதித்த வழிபாடாகிய பூசணைக்கு வேண்டிய நிபந்தங்களை எல்லாம் அமைப்பித்த அரசுகளை வணங்க. பாருங்க, ஆகம முறைப்படி நிபந்தங்கள் செய்வதற்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டு மீண்டும் நாவுக்கரசு பெருமான வணங்கியிருக்கிறார் அரசர். இப்போ செய்யறதுக்கு முன்னாடி வணங்கியிருக்கிறாரு, செய்து முடித்த பிறகும் வணங்கியிருக்கு. ஆலயத்தை எல்லாம் புதுப்பித்து அதற்கு பிறகு ஆகம முறைப்படி பூசணைகள் எல்லாம் ஏற்பாடு செய்து துங்க ஆகமம் சொன்ன முறையால் வருது இல்லைங்களா, நகர சிறப்பில் வருது. ஆமாம், மனுநீதி சோழர் அப்படி தான் செய்வார். ஆகம முறைப்படி கோயிலுக்கு நிபந்தங்கள் செய்வது அப்படிங்கிறது. நம்ம இந்த முறையெல்லாம் அந்த கோயில் முறையெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா ஆகம முறைப்படி தான். ஆமாம், ஆகம முறைப்படி தான் எல்லா வழிபாடுகளும் நடக்குது. அப்படி ஆகம முறைப்படி எல்லாம் நிபந்தங்கள் செய்து அமைப்பித்து மீண்டும் அரசுகளை வணங்க மறுபடியும் அரசர் நாவுக்கரசு பெருமானை வணங்கியிருக்கிறார். அவன் ஞான அரசுகளாகிய நாயனாரும் புகுந்து வணங்கி இறைவர் முன்பு போற்றுவாராகி நாவுக்கரசு பெருமானோ அங்கே இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்து கொண்டு அங்கு பெருமானை போற்றுகிறார் என்று சொல்றார். ஆணை இனத்தின் தொகை புண்டு அப்படின்னா, அதாவது தொகை புண்ணல்னா அழித்தல். அமன் 1000 அமன குருமார்கள் 1000 பேர் ஒவ்வொரு பள்ளியில் 1000 பேராக கூடுவது அமனர் வழக்கு. எங்கே போனாலும் கூட்டமாக தான் இருப்பாங்க அவங்க. அதான் மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய அத்தனை மலைகள்லேயே சமணர்களுடைய சமணப்பாலி இருக்குது. மதுரையம்பதியை சுற்றி அத்தனை சமணப்பாலிகள் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், சமணர்கள் படுக்கைகள் எல்லாம் அங்கே நிரம்ப இருக்குது. சமணர்கள் வாழ்ந்த பகுதிகள் இன்னும் இருக்குது. நம்ம இங்கே விஜயமங்கலத்தில் இருக்குது பெரிய நெட்டை கோபுரம் அப்படின்னு சொல்லி சமணர்கள் வாழ்ந்த கோயில் அங்கே இருக்குதுங்க. பெரிய அடையாளம் அங்கே நம்ம விஜயமங்கலத்தில். அது பேர் நெட்டை கோபுரம் அப்படிம்பாங்க. சமணப்பாலி அங்கே இருக்குது. சமணர்கள் அங்கே இருந்திருக்கிறாங்க. தீர்த்தங்கருடைய சிற்பங்கள் எல்லாம் அங்கே, அவங்க தீர்த்தங்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுடைய சிற்பங்கள் எல்லாம் அங்கே இருக்குது. என்பரும் குன்றத்து 8000 ஏறினார்கள். 8000 சமணர்கள் ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் மதுரை 80 இருந்திருக்கிறாங்க. எல்லாம் 8000 பேரும் அங்கங்கே இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் இருந்தவர்கள். வடதளி கோயிலை வஞ்சனையால் மறைத்தாக்கிய அமன் பள்ளியில் அவ்வாறே 1000 அமன குருமார் குழுவினர் என்பதாம். இதனை 1000 இருந்தமிழ் ஏல்படி தாளுரை என்று சொல்லி 1000 சமனும் அழிவாக்கினான் என்று சொல்லி நாயனார் இந்த தல தேவாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. மேன்மை இறைவர் நேரே கனவில் காட்சி கொடுத்து உண்மை திரட்டி இடம்பெறும் மேன்மையும் அரசுகளை வணங்கி பணி செய்து ஆசி பெற்று தேவாரத்தில் குறிக்கப்பெறும் தவ மேன்மையும் என்று சொல்லி தேவாரத்திலையும் நாவுக்கரசு பெருமான் அதை குறிப்பிட்டிருக்கிறார். ஈசற்கு விமானமாக்கி விளக்கிய பின் அமரர்கள் தம் பொய்கள் விமானமாக ஆக்கியிருந்த அதனை முன்னை நிலையின்படி ஈசனது மெய்யாக்கிய விமானமாக ஆக்கி வஞ்சனை மறைப்புகளை எல்லாம் போக்கி விளக்கம் செய்தவன் என்று சொல்லி அதுவரை மறைக்கப்பட்டு வழிபாடுகள் முட்டுப்பாடுற்ற நிலைக்குள்ள தீர்வு முறைகளை செய்தல். ரொம்ப நாள் பூசை நடக்கலை அப்படின்னா அதுக்கு பரிகாரங்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்து அதற்கு பிறகு அது குடமுழுக்கு செய்கிற மாதிரி அதுக்கு ஒரு சில சடங்குகள் செய்வாங்க. நீண்ட நாள் பூசை இல்லை அப்படின்னா அதற்கு மீண்டும் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பூசை நடக்காது இருந்ததுக்கான பரிகாரங்கள் எல்லாம் செய்து அதற்கு பிறகு மீண்டும் பெருமானை அங்கே வழிபாடு செய்கிறாங்க. ஆன சிவாகமங்களில் விதிக்கலான வழிபாட்டு அர்ச்சனை உலகம் நல்வழிப்படுத்துவதற்காக செய்யும் பூசை பரார்த்த பூசைன்னு பேருங்க அதுக்கு இல்லைங்களா. முன்னவனார் பூசைக்கு கோயில் பூசை முற்றடின் மன்னவருக்கு தீங்கு வரும் வாரி வளங்குன்றும் என்று சொல்லி எல்லாம் நமக்கு திருமந்திரம் சொல்லுது இல்லைங்களா. அதனால் பெருமானுடைய கோயில் எப்பொழுதும் பூசை இல்லாமல் இருக்கவே கூடாது. பூசை இல்லாத எந்த ஒரு சிவாலயமும் குறைந்தபட்சம் ஒரு தீபமாவது அதில் ஏற்றி இருக்கணும், நிவேதனம் நடக்கணும். இதெல்லாம் நடக்கலைன்னா
தீங்கு வரும், மக்களுக்கும் தீங்கு வரும், மன்னனுக்கும் தீங்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் தந்திரத்தில், திருமந்திரத்தில் 2ஆம் தந்திரத்தில் இந்த கோயில் இதெல்லாம் வருதுங்க. அமைத்து இறைஞ்ச நம்மை அரசு கும்பிடுவான் அமரன் நம்மை தம்மை நீக்கி போக்கு என்று இறைவர் அருளினார் ஆதலின் அரசுகள் கும்பிடுவதன் பொருட்டு அவ்வாறே அமணர்களை போக்கியும் ஈசற்கு விமானமாக்கியும் வழிபாட்டு அர்ச்சனைக்கு நிபந்தம் அமைத்தும் அரசன் அதனை அரசுகளுக்கு அறிவிக்குமாற்றால் அவர் இறைஞ்ச என்பதாம் என்று சொல்லி, அதாவது செஞ்சு முடிச்சுட்டு சாமி பெருமான் கனவுல உணர்த்தியதை போல உங்களுடைய ஒரு விண்ணப்பத்தை நிறைவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் செய்து முடித்ததுக்கு பிறகு மீண்டும் அரசன் நாவுக்கரசு பெருமானுடைய திருவடியில் விழுந்து வணங்குறார். அதான் முறை இல்லைங்களா? அப்போ யாருக்காக இதை செய்கிறார் அரசர்? நாவுக்கரசு பெருமானுடைய விண்ணப்பத்திற்காக பெருமானுடைய ஒரு ஏவலினால் செய்கிறார். ஆனால் அதுக்கு யாரு காரணம்? நாவுக்கரசு பெருமான். அதனால் மீண்டும் நாவுக்கரசு பெருமானை வணங்குறார். அரசுகளுக்கு அறிவிக்க மாற்றார் என்று சொல்லி. அப்படி தொண்டர் தம்மை அடிவணங்கி அப்படின்ற தொண்டர் தம்மை அடிவணங்கி என்றது அரசுகளது பெருமை அறிந்தவுடன் அரசன் அபராத தீரின் பொருட்டு செய்த உரிமை வணக்கம் இப்போது இறங்கியது கும்பிட எழுந்தர்கள் என்று விண்ணப்பிக்குமாற்று. அருமையாக சொல்லியிருக்காரு. முதல்ல வணங்கினது அரசுகளை முதல்ல வந்தோடனே தொண்டர் தம்மை அடிவணங்கி அப்படிங்கிறது அரசுகளுடைய பெருமை அறிந்தவுடன் அரசன் அபராத தீர்வின் பொருட்டு இப்படி நடந்துருச்சு மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு நாவுக்கரசு பெருமான்ட்ட ஒரு அபராத தீர்வின் பொருட்டு அப்படின்னு சொல்றாரு. 2வது வணங்கியது எல்லாம் செய்து முடிச்சாச்சு, நீங்கள் வழிபாடு செய்யுங்கன்னு அரசுகளை கோயிலுக்குள்ள அழைத்து கொண்டு செல்வதற்காக அப்படிங்கிற மாதிரி 2 முறை வணங்கியிருக்கிறார். ஆமாம், தொண்டர் தம்மை அடிவணங்கி என்றது அரசுகளது பெருமை அறிந்தவுடன் அரசன் அபராத தீர்வின் பொருட்டு செய்த உரிமை வணக்கம் இப்போது இறங்கியது கும்பிட எழுந்தருள்க என்று விண்ணப்பிக்க மாற்றால் செய்த வணக்கம். அது 2 முறை வணங்குறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சேக்குனிய உரையில சொல்றாரு. ஞான அரசு ஞானம் நிறைந்த ஞானம் காட்டும் என்று சொல்றார். புக்குன்னா முன்னரும் சிவாலயமே ஆயினும் அமணர் தமது பள்ளியாக்கி தொக்கையிருந்தபடியால் புக்கு வணங்க தகாமை என்பது குறிப்பு. அதாவது சமணப்பாதிக்குள்ள பெருமானை நிந்தனை செய்யக்கூடிய இடத்துக்கு எப்படி நாவுக்கரசு பெருமான் இப்போ உள்ளே போகலையோ அதே மாதிரி யார் போகாமல் இருந்தா? அம்மா திலகவதி அம்மா போகாமல் இருந்தாங்க இல்லைங்களா? நன்றறிய அம்மன் பள்ளி நன்னுகளேன் என வார்த்தை சென்றவனுக்கு உரைமன் அப்படின்னா. அப்போ என்ன நமக்கு இதில் ஒரு பாடம் என்னன்னா, சிவபெருமானை நிந்தனை செய்யக்கூடிய எந்த ஒரு இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. சிவபெருமானை நிந்தனை செய்வதற்கு நாம் உறுதுணையாக இருக்கவும் கூடாது. அவங்கள்ட்ட எந்த ஒரு இதை நம்ம வச்சுக்கூடாது. பெருமானை யாராவது நிந்தனை செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. பெருமானை விட உயர்ந்தது நமக்கு எதுவும் கிடையாது. அதனால் நாவுக்கரசு பெருமான் ஏன் உள்ளே போகலை? அவருக்கு தான் கோயில் தெரியுதில்ல, கோயில் இருக்கிறது தெரியுது. ஆனால் ஏன் உள்ளே போகலைன்னா சமணர்கள் அங்கே இருக்கிறாங்க. அது சமணர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. அதுதான் திலகவதி அம்மாவும் ஆரம்பத்தில் அப்படி தான் செய்திருக்கிறார். தம்பி வயிற்று வலியால் துடிக்கிறார் இல்லைங்களா? வந்தவன் என்ன சொல்கிறான்? இன்னும் உயிர் மட்டும்தான் போகலை, அவ்வளவு துன்பப்படுறார் அப்படின்னு சொல்லியும் கூட அம்மா என்ன சொன்னாங்க? நன்றி அம்மன் பள்ளி நன்னுகளேன் என வார்த்தை சென்றவனுக்கு உரைமன். நாவுக்கரசரை பற்றி அதிகமாக அவன் இவன்கிற சொல் வராது. ஒரு 2 இடத்துல தான் அம்மா சொல்கிறாங்க. அந்த 2 இடத்துல இது ஒன்று. ஆமாம், அப்படி நாவுக்கரசு பெருமான மேலே அவ்வளவு அன்பு இருந்தாலும் கூட சமணர்கள் இருக்கிற இடத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ நாவுக்கரசு பெருமான் அதே மாதிரி அங்கே போகலை அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பு. ஞான அரசு ஞானம் நிறைந்த ஞானத்தை ஞானம் காட்டும் என்ற புக்கு முன்னரும் சிவாலயமாயினும் நன்றி அவன் இறைஞ்சி நாம் எண்ணியிருந்தவாறு இறைவரது வண்ணமும் வடிவம் நேரில் கண்களால் கண்டு வணங்கினர். அவன் நினைச்ச மாதிரியே பெருமானுடைய அந்த திருமேனியை நேரில் பார்த்து வணங்குறார். அடுத்த திருப்பாட்டு. தலையின் பெயரை பறித்துண்ணும் சாதி அமனர் மறைத்தாலும் நிலையிலாதார் நிலைமையினான் மறைக்க ஒண்ணுமோ என்னும் விளையில் வாய்வை குறுந்தொகைகள் விளம்பி புறம் போந்து அங்கு அமர்ந்து இலைகள் சூழப்படையார் சேர் இடங்கள் பிறவும் தொல நினைவார். தலையின் மயிரை பறித்துண்ணும் சாதி அமனர் அப்படின்னார். சமணர்கள் எப்படின்னா தன்னுடைய தலைமுடியை தானே பறித்து கொள்வார்கள் இல்லைங்களா?
ஒவ்வொரு முடியாக பிடுங்கிக்குவாங்களாம். அதான் புண் தலை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பொழுதும் அந்த முடியெல்லாம் பிடுங்கிறதுனால எப்பொழுதும் ரத்தம் வடிந்த ஒரு தலையோடவே இருப்பாங்க அவங்க. அதான் சொல்கிறார், அப்படி தலைமயிரை எல்லாம் பறித்து உண்ணுகின்ற கூட்டத்தாராகிய அமணர்கள் மறைத்தாலும் உண்மை நிலை இல்லாதவராகி அவர்கள் தமது சிற்றறிவின் நிலைமையினால் மறைத்து வைத்தல் இயலுமோ என்னும் கருத்துடைய அந்த விலை மதித்தற்கரிய வாய்மையுடைய திருக்குறுந்தொகைகளை கட்டளையிட்டு அருளி அப்படின்னு சொல்கிறார். திருக்குறுந்தொகை நிறைய அங்கே பாடியிருக்கிறார். புறம் வெளியே வந்து அங்கு தங்கி பின்னர் மூவிலை வடிவாகிய சூலப்படை ஏந்தி சிவபெருமான் எழுந்தருளுக்கு பிற தலங்களையும் தொலை செல்வாராகி அங்கிருந்து மீண்டும் பல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்வதற்காக நாவுக்கரசு பெருமான் அங்கிருந்து போக போகிறார். தலையின் மயிரை பறித்துண்ணும் அப்படின்னார். தலைமயிர் பறித்தல் நின்றுணுதல் முதலே அமனகுருமார் வழக்கு. நம்ம நின்றுட்டு சாப்பிடக்கூடாதுங்க. எல்லா பக்கம் பஃபே சிஸ்டம் தான் கொடுக்குறாங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம நின்றுட்டு சாப்பிட வேண்டியதாக இருக்குது. நின்றுண்ணும் அமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமணர்கள் தான் வந்து நின்று சாப்பிடுவாங்க, தலைமுடியை தானே பறித்து கொள்ளுவாங்க. இப்படியெல்லாம் இது அவர்களுடைய ஒரு பழக்கம். எங்கேயாவது விசேடங்களில் நம்ம வந்து நின்றுட்டு சாப்பிட்டோம்னா ஈரோடு மீனாட்சி அம்மா அப்படியே வருவாங்க. நின்றுண்ணும் அமணருக்கு வணக்கம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன் நின்றுட்டு சாப்பிட்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். நின்றுண்ணும் அமணருக்கு வணக்கம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நின்றுட்டு சாப்பிடாதீங்கடா, உட்காந்துட்டு சாப்பிடுங்கடான்னு அர்த்தம். அதனால் அவங்க எல்லோரும் சாப்பிட்ருப்போம், அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த அம்மா திருவடி அடைஞ்சிட்டாங்க. சில இதில் வந்து கொஞ்சம் சரியாக இருப்பாங்க. அப்படி தலைமுடி பறித்தல், நின்று உண்ணுதல், அதெல்லாம் அவங்களுடைய ஒரு வழக்கு. சாதி குலம் என்று கொண்டு முற்கால சமணரிடம் சாதி வேற்றுமை இல்லை என்றும் இடைக்கால சமணரிடம் அது புகுந்து கொண்டது என்றும் இங்கு விசேட உரை காண்பாரும் உண்டு என்று சொல்லி, சாதி என்ற சொல் கேட்ட மாத்திரையில் அதை வெறுப்பதும் அதனுள் சாதி வேற்றுமையும் தீமையுமே காண்பதும் ஆராய்ச்சியாளர் சிலரின் இயல்பாயிற்று என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஒரு சிலதெல்லாம் பெரிய புராணத்தில் வரும், அது சாதி அப்படிங்கிறது வரும். அதனால் மயிரை பறித்துண்ணும் சாதி அமனர் என்று சொல்கிறார். மறைத்தாலும் நினையிலாத நிலைமையினால் மறைக்க ஒண்ணுமோ என்றது உன் நிலையினால் மறைத்தால் மறை கொள்ளுமோ என்று தேவாரத்தினுடைய சொல்ல. நிலையில்லாதனா உண்மை நிலையில்லாத வஞ்சகர்கள், பொய்யர்கள் அப்படின்னு சொல்கிறார். குறுந்தொகை பதிக பாட்டுகள் ஒவ்வொன்றும் குறுந்தொகை பாட்டுகள் என்று சொல்லி குறுந்தொகை நிறையா பாடியிருக்கிறார் நாவுக்கரசு பெருமான். அந்த பிள்ளையாரை வடிதலை பதிகம் பாடிடலாமா? கேட்கலாமா? தலையெல்லாம் வரிக்கும் அமன் கையருள் என்று சொல்லி அந்த திருப்பதிகத்தை வேணால் பாடிடலாம். இது வந்து பழையாறை வடதலியில் பாடிய திருப்பதிகம். நாவுக்கரசு பெருமான் பழையாறையில் பாடிய திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். அதாவது இப்போ கோயிலெல்லாம் புதுப்பித்து ஆகம முறைப்படி நிபந்தங்களெல்லாம் செய்து அதற்கு பிறகு வழிபாடு செய்கின்ற பொழுது நாவுக்கரசு பெருமான் சென்று வணங்கி பாடிய திருப்பதி. அது வரைக்கும் மூடி இருக்கிற வரைக்கும் பாடலை. அவர் உண்ணா நோன்பு இருக்கிறார். உண்ணா நோன்பு இருந்து பெருமானுக்கு தெரிந்து பெருமான் அரசனுடைய கனவுல சொல்லி அரசன் வந்து அதை புதுப்பிக்கிறார் தன்னுடைய படைகளோடு வந்து. அதற்கு பிறகு வழிபாடு செய்கின்ற பொழுது பாடிய திருப்பதிகம் பழையாறை வடதலை. சொல்லுங்க, பாடுங்க. குந்திகை தூக்கி
பாடினா என்ன கிடைக்குன்னா வினை தேயும் இல்லைங்களா, நம்முடைய வினை நீங்கும், தீவினை நீங்கும் அப்படிங்கிறது தான், தீவினை நீங்கும் அப்படிங்கிறது தான் இந்த திருப்பதிகத்தினுடைய ஒரு பொருள். இதில் 1000 சமணர்கள் இருந்தார் அப்படிங்கிறத 9வது பாட்டில் சொல்கிறாருங்க. ஆமாம், 1000 சமனும் அழிவாக்கினான் என்று சொல்லி சொல்கிறாரு. அவங்களுடைய குணத்தை எல்லாம் சொல்கிறார் பாருங்கள். தலையெல்லாம் பறிக்கும் சமன் கையருள் நிலையினால் மறைத்தால் மறைக்கு ஒண்ணுமோ என்று சொல்லி முதல் பாட்டிலேயே செம்மையுள் இல்லாத பொய்யராக அமனர் தமது நிலையினால் மறைத்தாலும் மறைக்க முடியுமோ அப்படின்னா பெருமானுடைய ஆலயத்தை அவங்களால மறைக்க முடியாது என்று சொல்லி சொல்றார். பழையாறை வடதலி இறைவர் வந்து அரசனுக்கு தந்த தமது ஆணையினால் சமணர்குலம் தூரறுத்தார் என்று சொல்லி சாமியே போய் பெருமானே போய் அரசன்கிட்ட ஒரு ஆணையாக சொல்றார். அதற்கு பிறகு வந்து நாவுக்கரசு பெருமானை வணங்கி அதற்கு பிறகு அந்த வேலையை செய்கிறார். அவர் செய்து முடித்த பின்னாடி மீண்டும் நாவுக்கரசு பெருமானை வணங்குறார். அப்படின்னா பெரியவங்களை அவ்வளவு உயர்வாக வைத்திருக்கிறாங்க அரசர்கள் அப்படிங்கிறது சொல்றார். இப்படி இந்த திருப்பதிகத்தில் வந்து அவரை தொழ அருநோய்களும் இல்லையாம் தீவினை தரும் அவரை தொழுது எனது கைகள் உய்ந்தன என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் வந்து இந்த திருப்பதிகத்தில் சொல்றார். இந்த பதிகம் முழுமையும் நாயனாரது சரித பகுதிக்கு பெருத்த அகச்சான்றுகளுடன் விளங்குகின்றது. சமணர்களது பழிப்பாகிய பல கொள்கைகளும் அவைகளை அழித்து தூரறுக்க நேர்ந்ததற்கும் தாம் சமனை நீத்ததற்கு உரிய உள்ளுரைகளும் பிறவும் நாயனார் இதனுள் சுவைபட பேசி அருளினார். இச்சரித பகுதியில் நாயனாரது திருமணத்தில் இருந்த பலவேறு வகையான எண்ணங்களும் இதனுள் விளங்குகின்றது என்று சொல்றார். இந்த திருப்பதிகம் வந்து பாட்டு இந்த பழையாறை வடைதலி என்று சொல்லுவது வந்து பழையாறை இன்றும் வடகிழக்கு 1.5 நாழிகை அளவில் இருக்கக்கூடிய ஒரு தலம். இதன் வடமேற்கே 2 நாழிகை அளவில் உள்ளது ஆரை மேற்றளி என்று சொல்வதும் மற்றொரு தனித்தலம். அவர்நீதி நாயனாருடைய புராணத்தின் இறுதியில் வந்து தலைவிசேடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இப்படி இந்த பழையாறை வடதலி தான் சமணர்களால் மறைக்கப்பட்ட கோயிலை நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய ஞானத்தினுடைய ஒரு ஞான நிலையில இருந்து பார்த்து அதற்கு பிறகு அந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது வரலாறு. மாதிரி எத்தனை ஆலயங்கள் அவங்க மறைச்சிருப்பாங்க. நாவுக்கரசு பெருமான் கண்டுபிடித்தது இது. இன்னும் எத்தனையோ ஆலயங்கள் நமக்கு இந்த மண்ணுக்குள்ளே புதையுண்டு இருக்கலாம். ஒரு சில இடங்கள் எல்லாம் தோண்டுனா சிவலிங்க திருமேனியாக வருது பாருங்கள். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி மறைக்கப்பட்ட ஆலயங்களாக இருக்கலாம். நிறைய எங்கேயாவது ஒரு பக்கம் தோண்டினாங்கன்னா திருமேனியெல்லாம் வருது. சிவலிங்க திருமேனி அதே மாதிரி பஞ்சலிங்கத்து அந்த 50 திருமேனிகளெல்லாம் நிறைய கிடைக்குது. அப்படின்னா இது மாதிரி எல்லாம் நிறையா ஆலயங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம். அன்றைய காலகட்டத்தில் தெரியாதவங்க இருந்திருக்கலாம். இப்படியெல்லாம் நிறைய இருந்திருக்கு. சான்றுகள் நமக்கு நிறைய இருக்கு. அடுத்த திருப்பாட்டு ஒரு பாட்டு மட்டும் பார்த்துக்கலாம். பொங்கு புனலார் பொன்னியினில் தலையின் மயிரை பார்த்துட்டாங்களா? அது பார்த்து பொங்கு புனலார் பொன்னியினில் 2 கரையும் பொறுவிடையார் தங்கும் இடங்கள் புக்கிரஞ்சி தமிழ் மாலைகளும் சாத்தி போய் எங்கு நிறைந்த புகழால் ஈரில் தொண்டர் எதிர்கொள்ள செங்கன் விடையார் திருவானைக்காவின் மரங்கு சென்றடைந்தார். திருவானைக்காவுக்கு வந்துட்டார். அங்கிருந்து சாமி இப்போ எங்கே வந்திருக்கார்? பழையாறை வடதலியிலிருந்து திருவானைக்கா பெருமானை வழிபாடு செய்வதற்கு இங்கே வந்தாச்சு. ஆமாம், திருவானைக்காவலில் வந்து 2 வாரம் இருக்க போகிறார். அடுத்த வாரம் வகுப்பு திருவருளால் அடுத்த வாரம் வந்து அடியனுக்கு ஈரோடு தொண்டீஸ்வரர் கோயிலில் 63 விழா நடக்குது. அதனால் அங்கே அந்த அன்னைக்கு பேசுகிறதுக்கு அழைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை 63 திருவீதி விழாங்க. வாய்ப்பு அன்பர்கள் எல்லாரும் கண்டிப்பாக திங்கக்கிழமை, அடுத்த வாரம் திங்கக்கிழமை வருகின்ற நாளைக்கில்லாத அடுத்த திங்கக்கிழமை வந்து அங்கே ஈரோடு ஈஸ்வரன் கோயிலில் 63 ஒரே பல்லக்கில் வச்சு திருவீதி விழா வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா அன்பர்களும் வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் கலந்துக்கலாம். அழைப்பதில் கொடுத்துட்டாங்க, நான் கொண்டு வர மறந்து. அழைப்பதில் முதல்ல கொடுத்துருக்காங்க திருக்கூட்டத்து சார்பாக. ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி இருக்குது. சனிக்கிழமை நிகழ்ச்சி இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை குன்றக்குடி ஆதீனம் பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி அடியனுக்கு ஒரு மணி நேரம் பேச சொல்லியிருக்கிறாங்க. அதன் செய்யலையார்களை பற்றி தான் பேச சொல்லியிருக்காங்க. அங்கே அவங்க அதான் கேட்டிருக்கிறாங்க. அது ஒன்று. குன்றக்குடி அடிகளார் மீண்டும் நல்லா பேசுவார். குன்றக்குடி அடிகளாரும் பேசுகிறார். அதற்கு பிறகு திங்கக்கிழமை 61 திருவீதி விழா. அன்பர்கள் வாய்ப்பு இருக்கிறையும் கலந்துக்கலாம். இன்னொன்று சனிக்கிழமை இவர் ஓதுவாமூர்த்திகள் நம்முடைய
மயிலாப்பூர் ஓதுவார் சத்குருநாதன் ஐயா வந்து பாடுறாங்க. அவர் திருமுறை இசை கச்சேரி அங்கே இருக்குது. மாலை சனிக்கிழமை நிகழ்ச்சி இருக்குது, ஞாயிறு திங்கள் 3 நாள் நிகழ்ச்சி இருக்குது. பொங்கி வருகின்ற நீர் நிறைந்த காவிரியின் 2 கரைகளிலும் போர்வல்ல விடையினையுடைய சிவபெருமான் நிலைத்து விளங்கி வீட்டிற்கும் பல தலங்களிலும் புகுந்து வணங்கி தமிழ் மாலைகளையும் சாத்தி மேற்சென்று எங்கும் நிறைந்த புகழாளராகிய நாயனார். எங்கும் நிறைந்த புகழாளர் நாவுக்கரசு பெருமானுடைய புகழ் இந்த உலகத்தில் இல்லாத இடமே இல்லை, இல்லைங்களா? அப்படித்தானே பெருமான் சொல்றாரு. ஆட்கொண்ட பொழுது அந்த திருநாவுக்கரசுங்கிற பெயர் சொன்ன பொழுது சொல்றாரு, அதாவது பாவூற்றலர் செந்தமிழின் பதிகத்தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கரசு என்னும் நல்ல நாமம் உலக 7னும் நயப்புறம் மன்னுகனார். 7 உலகத்திலே அந்த பெயர் விளங்கணுமா அப்படின்னு யாருடைய விருப்பம்? அதிக பேரட்டான பெருமானுடைய விருப்பம். 7 உலகத்திலேயும் அவருடைய புகழ். யார்? நாவுக்கரசு பெருமானுடைய புகழ். அதான் உலகேத்தும் உளவார படையாளினார் இல்லையா? உடையரசு உலகேத்தும் உளவார படையாளி விடையவருக்கு கைத்தொண்டு விரும்பு வெறும் பதிய முடியுது தடுத்தாட்கொண்ட புராணத்தில் வருது இல்லைங்களா? இப்போ பெருமான் நாவுக்கரசு பெருமானுடைய புகழ் எங்கெல்லாம் இருக்குதுன்னா இந்த உலகம் பூரா பரவி. அது பெருமானுடைய திருவருள், பெருமானுடைய விருப்பம், இல்லைங்களா? பெருமானே சொல்றாரு, நின் நாமம் உலக 7னும் நயப்புறம் நயப்புறம் மன்னுதல் அப்படின்னா நிலை பெற்று இருத்தல்னு அர்த்தங்க. எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய புகழ் எப்பொழுதும் இருக்கு. நாயன்மாருடைய புகழ் எல்லாமே அப்படிதான் இருக்கு, இல்லைங்களா? அதான் அங்கே சொல்றார். அப்படி நாயனார் முடிவில்லாத தொண்டர்கள் பலரும் வந்து எதிர்கொள்ள செங்கன் விடையனையுடைய இறைவரது திரு ஆனைக்காவின் மருங்கே சென்று அணைந்தார். திருவானைக்காவில் வந்து சேர்ந்திருக்கிறார். அருமையான ஒரு இடம் அது. பொன்னியினில் 2 கரையும் அடங்கும் பழையாறை வடதலில் நின்ற காவிரி ஆறு வரும் வழியே திரு ஆனைக்கா வரை மேற்கு நோக்கி சென்றால் 2 கரையிலும், அதாவது பழையாறையிலிருந்து திருவானைக்கா வருகின்ற வரைக்கும் வடகரை தென்கரை என்று சொல்லக்கூடிய 2 கரைகளிலும் எண்ணற்ற சிவாலயங்கள் அங்கே இருக்கு. அதான் அந்த ஆலயங்கள் எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு சொல்றாரு. என்னென்ன இருக்குதுன்னா திரு பட்டீஸ்வரம், அப்புறம் ஆரை மேற்றளி, திரு வலஞ்சுழி, திரு பூந்துருத்தி, திரு கண்டியூர், திரு சோற்றுத்துறை, திரு வேதிக்குடி, தென்குடி திட்டை, திரு புல்லமங்கை, திரு சக்கரப்பள்ளி, திரு ஐயாறு, திரு நெய்த்தானம், திரு ஆலம்பொலில், திரு பெரும்புலியூர், திரு மலவாடி, திரு பழுவூர், திரு கானூர், திரு அன்பில் ஆலந்துறை, திருமாந்துறை, திருப்பால்துறை. எப்படி எத்தனை தலங்கள் பாருங்க. சிவகுணியா அப்படியே வரிசையாக சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 தலங்களுக்கு மேலே இருக்குது. பட்டீச்சரத்திலிருந்து திருப்பாட்டுறை வரைக்கும் சொல்லி அதற்கு பிறகு ஆனைக்கா வந்து அணைந்திருக்கிறார் நாவுக்கர். அப்போ அவங்கெல்லாம் எப்படின்னா நம்ம ஒரு தலத்துக்கு போனால் அந்த தலத்துக்கு மட்டும் நாம் போவோம், அப்படி இல்லை. அவங்க வருகின்ற வழியில் இருக்கக்கூடிய எல்லா தலங்களையும் வழிபாடு செய்து கொண்டு வருவாங்க. நமக்கு பதிகம் கிடைச்சிருக்கும், கிடைக்காம இருக்கும். ஆனால் ஒரு தலத்தை தாண்டி இன்னொரு தலத்துக்கு பெரியவங்க போக மாட்டாங்க. அந்த தலத்து பெருமானை வழிபாடு செய்து கொண்டு தான் வருவாங்க. காலதாமதமான அங்கேயே தங்கிக்குவாங்க, இல்லைங்களா? நமக்கு அப்படி அல்ல, நம்மளுடைய நேரம் அப்படி அல்ல. இப்போ ஐயாறு போகணுன்னா வழியில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு போகிறோன்னா ஒரு வாரமாவது நம்மளுக்கு வேணும். அப்படியெல்லாம் முடியாது. காலையில் போகிறோம்ட்டு நம்ம நைட்டு வர மாதிரி சூழ்நிலையில் தான் நம்மளை சாமி வச்சுருக்கிறாரு. ஆமாம், அந்த மாதிரி ஒரு சூழல் வர பொழுது அது அப்படி நம்ம அனுபவிக்கலாம். இப்போல்லாம் அப்படியெல்லாம் முடியாது. எல்லாரும் உடனே அடுத்த பணியை பார்க்க வேண்டியதாக இருக்கிறதுனால இத்தனை தலங்கள் சொல்கிறார். பட்டீஸ்வரம், ஆரைமேட்டிலே, வலஞ்சுழி, திருப்பூந்துருத்தி, இப்படியெல்லாம் வந்து அந்த சப்தஸ்தலங்கள் 7மே இதில் வந்துடுது. நெய்த்தானம் முதலாக திருவையாறு எல்லாமே இதில் வந்துடுது. அன்பில் ஆலந்துறை, திருமாந்துறை, திருப்பாற்றுறை எல்லாமே இதில் வந்துடுது. எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு கடைசியாக வர 2 கரையில் இருக்கக்கூடிய ஆலயங்களை வழிபாடு செய்து கொண்டு வராருங்க. எங்கும் நிறைந்த புகழாளர்கள் வாகீசர் அவரது புகழ் எங்கும் நிறைந்ததொன்றாதலின் அங்கங்கும் அடியார்கள் தெரிந்து எதிர்கொண்டு அழைக்கும் காரணமாயிற்று என்று சொல்லி, ஈரில்னா குணத்தால் அளவு விடாதவர் என்று சொல்லி அளவில்லாத பெருமையராகிய நம்ம அடியார் பெருமை சொல்லார். இப்படி தல தேவார குறிப்புகள் வந்து 2 கரையும் பொறுப்படையார் என்று சொல்லி தங்குமிடங்கள் என்று சொல்லி சொல்லார். இப்போ நமக்கு தமிழகத்தில் இப்போ நம்ம காவிரிக்கு இந்த பக்கம் இங்கே நமக்கு பொன்னி நாட்டிலிருந்து தான் வந்து 2 கரையிலே இந்த தலங்கள் இருக்கிறது நமக்கு குறிப்புகள் இருக்குது, பாடியிருக்கிறாங்க. கர்நாடகாவிலிருந்து வருகின்ற பொழுது காவிரி கரையோரத்தில் ஏராளமான தலங்கள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு வந்து அங்கே வந்து பாடல் பெற்றது இல்லை, நமக்கு தமிழ் தேவாரம் அங்கே இல்லை. அதனால் வந்து அதெல்லாம் குறிப்பிடப்படலை. ஆனால் அங்கேயும் தலங்கள் இருக்குது. நமக்கு தலைக்காவிரி போனோன்னா அங்கேருந்து வருகின்ற பொழுது ஒரு முக்கூடல்னு ஒரு பதி இருக்குது, அங்கே ஒரு சிவாலயம் இருக்குது. அங்கேயும் 3 ஆறு சேரக்கூடிய இடம் இருக்குது. கர்நாடகாவிலே இதே மாதிரி நம்ம கூடுதுறை மாதிரி ஒரு முக்கூடல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது.
அங்கேயும் அந்த சிவாலயம் அந்த முக்கூடலில் இருக்குது. இப்படி நமக்கு இந்த சோழ நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது மட்டும்தான் நமக்கு இந்த வடகரை தென்கரை அப்படிங்கிற தலங்களில் வரக்கூடியதாக நம்ம படிக்கிறோம். ஆனால் அங்கேயும் வந்து காவிரி எங்கே உற்பத்தி ஆச்சோ அங்கிருந்து அந்த காவிரி கரையோரங்களில் பல சிவாலயங்கள் இருக்குது. நம்ம நஞ்சண்டீஸ்வரர் கோயிலும் காவிரி கரையோரத்தில் தான் இருக்குது இல்லைங்களா, நஞ்சன்கூடு, அதுவும் காவிரி கரையோரத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் தான். இப்படி பல தலங்கள் அங்கே கர்நாடக மாநிலத்திலையும் இருக்குது. ஆலப்புழை தேவாரமெல்லாம் இருக்குது. அடுத்த வாரம் நம்ம சிந்திச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து பெருமான் எங்கே இருக்கிறாரு? ஆனைக்காவில் இருக்கிறார். ஆனைக்கா பெருமானை வந்து கொஞ்சம் நல்ல பொறுமையாக வழிபாடு செய்யலாம் சரிங்களா. ஆனைக்காவில் வந்து ஆனைக்கா பதிகத்தில் அன்பிலாளந்துறை எந்த பதிகம் இருக்குது? ஆலம்புழை பதிகம் தான் இருக்குது. அன்பிலாளந்துறை கண்டியூர் இருக்குது. திருக்காட்டுப்பள்ளி தேவாரம் இருக்குது. ஆனைக்கா பதிகத்தில் எது வருது? கோனைக்காவில் குளிர்ந்த மணத்தராய்ங்கிற பதிகம் தான் வருது. ஆனைக்கா பதிகத்தில் கோனைக்காவில் குளிர்ந்த மணத்தராயில் திருக்குறுந்தொகை வருது. 5ஆம் திருமுறை தான் வருது. அப்புறம் எத்தாயிரத்தந்தை வந்துடுது. அது இந்த 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 யாத்திரையில் தான் வருது. எத்தாயர் எத்தந்தை அப்படிங்கிறதும் இந்த யாத்திரையில் தான் வருது. இந்த அளவுக்கு நாம் நிறைய செஞ்சுக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் மூங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதற்கும் நிலைமை உலகலாம். வான்புகள் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கல் ஒன்று நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.